ராம 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 ராம் ராம 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 ராம் ராம 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 ராம் ராம 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 ராம் ராம 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 ராம் श्री राम नाम संकीर्तन की जय। श्री राम नाम संकीर्तन की जय। गोपिका जीवन स्मरणम गोविंद गोविंद। जय जानिकांत स्मरणम जय जय राम राम। हर हर नम पार्वती पतये हर हर महादेवा। सिद्धि विनायक स्वामी की जय। आंजनेय स्वामी की जय। सद्गुरु महाराज की जय। सकल साधु मंडली की जय। प्रह्लाद नारद पराशर पुंडरीक व्यास अम्बरीश सुखसौनक भीष्मदाल्प्यन रुक्मांगद अर्जुन वशिष्ठ विभीषणादीन पुण्यानिमन परम बाहुवदान स्मरामि। श्री भगवान बोधेंद्र स्वामी की जय। श्री प्रेमीकेंद्र सद्गुरु महाराज की जय। श्री मामूलम परिवार की जय। सकल साधु मंडली की जय। सीता लक्ष्मण भरत शत्रुघ्न हनुमत समेत श्री रामचंद्र परब्रह्मणे नमः। ஸ்ரீப்பதியான சீதாராமுடைய பூர்ண அனுகிரக விசேஷத்தினால் நடந்து வரக்கூடிய இந்த ஸ்ரவணயத்தில் பகவன் நாம ரசோதயத்தை நம்ம பார்த்து கொண்டு வருகிறோம். அதில் நம்ம பிரதம உல்லாசம் பூர்த்தி பண்ணியிருக்கோம். ஆனால் பிரதம உல்லாசம் பூர்த்தி பண்ணிட்டுன்னு நினைக்க வேண்டாம். பிரதம உல்லாசத்தை அப்படியே சாதாரணமாக அப்படியே நம்ம உபன்யாசமாக அப்படியே பண்ணிவிட்டு அப்படியே படிச்சுன்னு வந்துட்டோம், அவ்வளோதானே தவிர அதில் அலசி ஆராய வேண்டிய விஷயம் நிறைய இருக்குது. நல்லா புரிஞ்சுக்கணும். இத்தோட கேட்டுறதுனால இப்போ 2 நாளில் கேட்டுடலாம், அது பெரிய விஷயம் இல்லை. 2 மணி நேரம் 3 மணி நேரத்தில் கேட்டுடலாம் ஒரு முதல் உல்லாசத்தை. ஆனால் முதல் ஆழ்ந்த கருத்துக்களை நம்ம புரிஞ்சுக்கணும்னா நிச்சயமாக 1 நிமிஷம் அலசி ஆராயணும். அதில் என்ன சொல்லியிருக்கு? பகவன் நாமா சொல்லாதவங்க, பகவத் பக்தி பண்ணாதவங்க நாய், கழுதை, ஒட்டகம், பன்றி இவர்களுக்கு சமமானவர்கள் அப்படின்னு சொல்லும்போது அது சுபாவத்தை குறிக்குது. சாத்விகமான சுபாவம் பக்தி பண்ணாதான் வரும். மகான்களை ஆசிரியத்தாக தான் வரும். சத்சங்கத்தினால் தான் நல்ல சுபாவங்கள் உண்டாகும். இல்லைனா இந்த நாய் போல் இப்போ சொல்கிறான் இல்லையா, என்னடா அவன் அல்சேஷன் மாதிரி குலைக்கிறான், அப்படி கத்துறான் லபலபன்னு, அல்சேஷன் மாதிரி குலைக்கிறான் அவன், அல்சேஷன் மாதிரி குறைக்கிறான் அவன், ஏன் அப்படி பண்ணுறான் அப்படின்னு. சில பேர் மதம் பிடிச்ச யானை மாதிரி மோதுறான் பாரு, எப்படி இருப்பான் அது யானை மதம் பிடிச்ச மாதிரி. அந்த யானைக்கு தான் மதம் பிடிக்கும். அது மதம் பிடிச்ச மாதிரி அப்படி இது பண்ணுறான் பாரு, ஆர்ப்பாட்டம் பண்ணுறான் பாரு அப்படின்வாங்க. அது மாதிரி அந்த மிருக சுபாவங்கள்லாம் எதனாலன்னா சாத்விகம். அப்போது மனுஷனாக இருந்து மிருகத்தன்மைகள் கொண்டவர்கள் ஏன்னா பக்தி பண்ணாதவர்கள். பகவானிடத்தில் பக்தி பண்ணுறவங்க, சத்சங்கத்தில் இருக்கிறவங்க, மெயினாக சொல்லப்போனால் இந்த பகவன் நாம போதேந்திராளுடைய இந்த கிரந்தத்தை படிக்கிறதுனால குரு பிரசாதம் பரிபூர்ண கடாட்சம் நமக்கு கிடைக்கும். நிச்சயமாக போதேந்திராளுடைய பரிபூர்ண அனுகிரகம் நம்மளுக்கு பரிபூர்ணமாக கிடைக்கும். நிச்சயமாக அது உண்மை, அதில் மறுக்க முடியாத உண்மை. ஆனால் போதேந்திராளுடைய கருணை இருந்தால் ஒழிய நம்மளால் நாமத்தில் நிலைத்து நிற்க முடியாது. ராமநாமம் எந்த நாமம் சொன்னாலும் சரி. அதுபோல் ஒரு நாம சித்தாந்தம் பண்ணியிருக்காங்க, சித்தாந்தம் படித்தா அப்புறமா முன்னால் நாம சொல்லாமல் இருக்க முடியாது. எனக்கு என்னென்னா நான் படிக்கிறது மெயின் நோக்கமே என்னென்னா நாம நாக்கில் நிலைக்குதோ இல்லையோ குரு பிரசாதம் பரிபூர்ணமாக கிடைக்குன்னு சொன்னாங்க இல்லையா, அதுக்காக தான் மெயினாக நம்ம இந்த ரசோதயம் படிக்கிறது நோக்கமே. குருநாதருடைய பிரசாதம், குருநாதருடைய பூர்ண அனுகிரகம் கிடைக்கணுன்றதுக்காக தான். போதேந்திராளுடைய அனுகிரகம் எல்லாருக்குமே கிடைக்கணும், அதுக்காக தான் ஆசைப்பட்டு படிக்கிறதே. அதனால் குரு கடாட்சம் இருந்தால் எல்லாமே தன்னாலே வந்துடும் நமக்கு. நாமெல்லாம் நீங்கள் அப்படி பிச்சுட்டு வர நாமத்தில் ருச்சியை அந்தளவுக்கு பயங்கரமாக நாமா சொல்லுவோம். நம்ம அதிகமாக நாமா சொல்லுவோம், அகண்ட நாமெல்லாம் நிறைய சொல்லுவோம். ஏன்னா அது குருவினுடைய அனுகிரகத்தினால் தான் வரணும் எல்லாமே. குரு அனுகிரகம் இல்லாமல் நாமளாக ஒன்று செய்யணும்னு நினச்சா அது விட்டுப்படும், ரொம்ப நேரம் தொடராது. ஆர்வ கோளாறில் எல்லாமே ஆரம்பிக்கிறது தான் எல்லாமே. பாகவதமோ ராமாயணமோ எல்லாமே சரி, அது நாம சங்கீர்த்தனமோ எல்லாமே ஆர்வ கோளாறு. நம்மளே நமக்குள்ளே ஏதோ ஒரு பூர்வ ஜென்மத்தினுடைய புண்ணியம் இருக்கிறதுனால நமக்குள்ளே அந்த ருச்சி ஏற்படும். எங்கேயோ கேட்டது, எங்கேயோ பார்த்தது, எங்கேயோ கேட்டது, சூப்பராக இருக்கே அப்படின்ட்டு அதை நினச்சிட்டு நம்ம அந்த ஸ்மரணத்தில் ருச்சி இருக்கிறதுனால உடனே அந்த ஸ்மரணம் பண்ணால் தான் அந்த ருச்சி ஏற்படும் கேட்டதில். அப்போது உடனே நம்ம என்ன பண்ணுவோம், ஆர்வ கோளாறில் சரி டக்குன்னு ஒரு 2 அத்தியாயம் படிப்போம், எல்லாம் பண்ணுவோம் ஆரம்பத்தில். ஆமாம் அது நீடிச்சிருக்காது. ஏன்னா சத்சங்கம் இல்லாதனால. ஒன்று சத்சங்கம், குரு பிரசாதம் ரெண்டுமே இருந்தால் தான் அது நிலையாக ஒரு விஷயத்தை நாம் பற்றி கொள்ள முடியும். அதனால்
நாக்கில் நாமா வருதோ இல்லையோ, ஆனால் குருனுடைய கடாட்சம் பரிபூர்ணமாக கிடைக்கின்றதுனால தான் இந்த ரசோதயத்தை நாம் உபன்யாசம் பண்ணுறதுக்கு காரணமே, படிக்கிறதுக்கு காரணமே. போதேந்திராவுடைய பரிபூர்ண அனுகிரகம் நமக்கு எல்லாருக்கும் கிடைக்கணும் அப்படின்னு பிரார்த்தித்து கொள்வோம். அப்போது முக்கியமாக நம்ம சொல்கிறது இங்கே என்னென்னா, இப்போது சாஸ்திரத்தில் உள்ள ஒவ்வொரு வார்த்தையும் பொய் கிடையாது, அத்தனையும் சத்தியம்னு நம்புகிற போது, அப்போ நாய், கழுதை, பூனை இது பண்ணி இந்த நிலைக்கு இறங்கிடுவாங்க அப்படின்னு சொன்னால், அந்தந்த சுபாவங்களை பாருங்கள். இந்த கேட்டகரியில் ஏதோ ஒரு சுபாவம் உடையவனாக தான் இருப்பான். பக்தி பண்ணாதவர்கள் இந்த கேட்டகரியில் ஒன்று சண்டாளத்தன்மை, அதுக்கப்புறம் சொல்கிறது அசுர ஸ்வபாவம் ஆசிரிதாக, இதெல்லாம் ஸ்வபாவத்தை தான் சொல்கிறதே தவிர அவன் நாயாயிட்டான், பேயாயிட்டான், பூனை ஆகிட்டான் அப்படின்னு அர்த்தம் இல்லை. மனுஷனாக தான் இருக்கான். மனுஷனாக இருந்து அதமன், நரன் தான் மனுஷன் தான், ஆனால் அதமன், அதாவது அதோட கீழ்நிலையில் இருக்கக்கூடிய மனுஷ கழுதை அப்படின்னு சொல்கிறார். அப்படின்னா அந்த கழுதை மாதிரி அவனுடைய சுபாவம் இருக்குது அப்படின்னு அர்த்தம். அப்படி புரிஞ்சுக்கணும். ஏன்னா அவன் பக்தி பண்ணலைன்றதுனால. பக்தி பண்ணலைன்னா இந்த கேட்டகரியில் ஏதோ ஒரு அசுர சுபாவம் உடையவனாக இருப்பான், இல்லை ராட்சச சுபாவம் உடையவனாக இருப்பான். இது மாதிரி பல விதங்கள் சொல்லிடுது. மிருகங்கள் சுபாவம் உடையவனாக இருப்பான், பன்றி, கழுதை, ஒட்டகம், நாய் இது மாதிரி சுபாவம் உடையவனாக இருப்பான் அப்படின்னு சொல்கிறது. அந்த கேட்டகரியில் ஏதோ ஒரு சுபாவம் நம்மளை போட்டு வாட்டி எடுத்துன்னு இருக்கும். அதில் தான் அவனால் மீள முடியாது. அந்த சுபாவத்தை அவனால் விடணும்னு நினச்சா கூட விட முடியாது. ஏன்னா நாமா சொல்லாததுனால. மெயினாக அதுதான். நாமாவுக்கு குரு கூட தேவையில்லை. நீ நாமா நிலைச்சி நின்னா நாமத்தில் இந்த நாமத்துக்கு குரு கூட தேவையில்லைன்னு சொல்லியிருக்காங்களேன்னு. ஆமாம், ஒரு புருஷ அபேட்சை கூட தேவையில்லை, ஒருத்தர் உதவி கூட தேவையில்லை அப்படின்னு சொல்லியிருக்கேன் அப்படின்னா ஆமாம், உண்மைதான். ஆனால் யாருக்கு சொல்லியிருக்கு? நீ நிரந்தரமாக நாம சங்கீர்த்தனம் பண்ணுறதுக்கு உனக்கு அந்த சக்தி இருந்தால், அந்த ஆர்வம் இருந்தால் உனக்கு குரு தேவையில்லை. ஏன்னா குரு கடாட்சம் கிடைச்சதுனால தான் நீ நிரந்தரமாக நாம கீர்த்தனம் பண்ணுற, இல்லாட்டி பண்ண முடியாது. முதல் புரிஞ்சுங்க. அப்போது இந்த ஜென்மத்தில் இல்லாமல் இருக்கலாம், முன் ஜென்மத்தில் நமக்கு அந்த குரு கடாட்சம் பரிபூர்ணமாக கிடைச்சிருக்கோம். அதனால் இப்போ நிலைச்சி நம்ம ராமநாமா சொல்லியிருப்போம், நிலைச்சி நிரந்தரமாக நாம சொல்லின்னு இருக்கிறோம். இல்லாட்டி முடியாது. நம்ம குரு இல்லாமல் எனக்கு வந்துடுச்சு அப்படின்னு அதெல்லாம் சும்மா. அது இந்த ஜென்மத்தில் இல்லாமல் இருக்கலாம், முன் ஜென்மத்தில் கண்டிப்பாக குரு கடாட்சம் இருந்திருந்தால்தான் நம்மளால் தொடர்ந்து நாம சொல்ல முடியும். அதனால் இந்த நாய், ஒட்டகம், கழுதன்ற இந்த மிருக சுபாவம் உடையவர்கள் இதில் ஏதாவது ஒரு கேட்டகரியில் நம்ம இருப்பார்கள். பக்தி பண்ணாதவங்க, பகவான் நாமா சொல்லாதவங்க அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கணும். ஏன்னா சாஸ்திரம் ஒன்று கூட பொய்யா இருக்காது, சத்தியமாக இருக்கும். அப்போது இதுங்களுடைய சுபாவங்கள் என்னென்னா, அவ்வளோ கீழே இறங்கி பேசலை போதேந்திரால். ஏன்னா அது ரொம்ப இதுவாக போய்டுன்னு. மொத்தம் பாவம் பண்ணவர்கள் இந்த நிலைக்கு இறங்கிடுவாங்க. அது பாவம் பண்ணவங்களால் தான் பகவான் நாமா நாக்கில் வராது, பக்தி பண்ண மாட்டாங்க, நாமா சொல்ல வராது. அவர்கள் இந்த நிலையில் அது என்ன பாவம்னா, எந்த பாவம் பண்ணியிருப்பாங்கன்னா, இந்த மிருக ஜென்மத்துக்கு இறங்குற அளவுக்கு பாவம் பண்ணியிருப்பாங்க. அதனால் மிருக சுபாவம் உடையவர்களாக இருப்பாங்க, அசுர சுபாவம் உடையவர்களாக இருப்பாங்க, ராட்சச. இதெல்லாம் பிரமாணங்களோடு காட்டுறாரு, சாஸ்திரங்களை சொல்லியிருக்கு அப்படின்னு தான் போதேந்திரால் தன்னுடைய அபிப்பிராயமாக சொல்ல சாஸ்திரங்கள் இருக்கிறது எடுத்து சொல்கிறாரு. அப்போ நம்ம புரிஞ்சுக்கணும். அப்போ இந்த சுபாவங்கள் கொண்டவர்களாக நாம் எதுலேயோ ஒன்று இருப்போம், மாட்டின்னு இருப்போம். அதனால தான் பகவான் நாம நாக்கில் வரல, பக்தி பண்ண முடியல. பக்தி பண்ணாதவங்க இந்த நிலைக்கு தள்ளப்படுவாங்க. ரெண்டு விதத்தில் எல்லாம் ஒன்று தான். அதனால் பக்தி பண்ணாதவங்களுக்கு இந்த சுபாவம் இருக்குன்றது இயற்கை. பக்தி பண்ண வராது, இது மாதிரி சுபாவம் இருக்கிறவங்களுக்கு பக்தி பண்ண வராது. ரெண்டு விதத்தில் எப்படி வேணால் எடுத்துக்கலாம். அது காரணம் என்ன? ஒரு ஜென்மத்தினுடைய பாபத்தினால்தான் பக்தியில் வர முடியல. அவர்கள் இது மாதிரி சொல்லப்போனால் பிணத்துக்கு சமம் கூட சொல்லியிருக்காரு. அவரை சச்சேல ஸ்நானம், இந்த ஆடையோடு போய் ஸ்நானம் பண்ணினோம் அவங்கள பார்த்தா. அப்படி பகவன் நாமத்தை துவேஷம் பாராட்டுறவங்கள சொல்கிறார். பகவன் நாமத்துக்கு வராதவங்க இல்லை, பகவன் நாமத்தை தெரிஞ்சு விட்டவங்க இல்லை, பகவன் நாமத்துக்கு துவேஷம் பாராட்டு பகவத் பக்தர்களை நிந்திக்கிறான் பாரு. அவன் பிணத்துக்கு சமமானவன், அவனை பார்த்தாவே ஸ்நானம் பண்ணிடணுமா அப்படிலாம் சொல்லியிருக்காரு. அப்போ நம்ம ஒரு விஷயம் இதெல்லாம் யோசித்து பார்க்கணும். இதெல்லாம் ஏன்னா இதுக்கு தாரதமியம் இருக்குது. இப்போ நாயினா கழுதன்னா அந்த சுபாவத்துக்கு எதை மாதிரி தாரதமியம் இருக்குது. அதெல்லாம் நம்ம எந்த பாவத்தில் இருக்குமோ அந்த பாவத்தினுடைய சுபாவங்கள் நமக்குள்ளே வெளிப்படும். புரியுதா? அந்த நாய் அப்போ இவன் அந்த சுபாவம் உடையவனாக இருக்கிறான்னா அடுத்த பிறகு அந்த மிருகமாக போகிறதுக்கு கூட வாய்ப்பு உண்டு. புரியுதா? அதுதான் விஷயம். அதனால் இந்த மிருக சுபாவங்கள்லாம் மாறி சாத்விகத்தன்மை மனுஷனாக இருக்கணும். மனுஷத்தன்மைகள் எப்போ வரும்? சாத்விகத்தன்மை எப்போ உண்டாகும் அப்படின்னா, நாம சொல்லும் பொழுது தான் நீ கொஞ்சம் கொஞ்சமாக மனுஷனாக மாறுவேன். க்ஷிப்ரம் பவதி தர்மாத்மா. நாம சங்கீர்த்தனமே ஞானத்தை கொடுத்துரும். அப்போ நம்மளுடைய சுபாவங்கள்லாம் மாற்றப்படும். ஆமாம், நம்ம சுபாவங்கள்லாம் மாறும், நம்மளுடைய நடத்தைகள், நம்ம செயல்கள்லாம் மாறும். தர்ம விஷயங்களில் நம்மளுக்கு மனசில் பிரவர்த்தி உண்டாகும். நீங்களே பாருங்கள், நீங்கள் நாம சொல்லி பாருங்கள்.
அது பிறகு ஏற்படக்கூடிய மாற்றத்தையும் நீங்கள் பார்க்கலாம். அந்த நாமத்தை அலட்சியப்படுத்துகிறாங்களோ, நாமத்தை உதாசீனப்படுத்துகிறாங்களோ, நாமத்தை தேசம் கூட பாராட்டுறாங்களோ, நாம சொன்னால் கெட்டதுன்னு கூட நினைக்கிறாங்க சில பேர். ஐயோ இந்த நாம சொல்கிறதால தான் எனக்கு சோதனையே வருது, ரொம்ப கஷ்டம் வருது தெரியுமா, கஷ்டமான கஷ்டம். ஐயோ இந்த நாமத்தை முதல் விட்டு நாம சொல்கிறது முதல் இந்த நாம செய்யறதுன்னு போனதுனால தான் எனக்கு பிரச்சனையே வருது. அதுவும் இந்த நாம, அதுவும் அது வேறு இல்லாமல் இந்த நாம சொல்கிறதால தான் எனக்கு பிரச்சனையே அதிகமாக வந்தது அப்படின்னு வேறு சொல்லுவாங்க தெரியுமா. நான் காதுபட கேட்டிருக்கேன். இந்த நாம சொல்கிறதில்ல, அந்த நாம சொன்னால் பரவாயில்லப்பா, ஆனால் இந்த நாம சொல்கிறது, நாமத்தில் பேதமே கிடையாது. எந்த நாம சொன்னான்னா அது உன் சொந்த நாமமாக அது உன் சொந்த நாமமாக ஆக்கிக்காத வரைக்கும் உனக்கு என்ன இல்லைன்னா அது அது விரோதம் போல தோணும். நாம சொன்னால் கெட்டது கூட உண்டாகும் அப்படின்னு கூட சொல்லுவாங்க சில பேர். அப்படியே சொல்லியிருக்கு சாஸ்திரங்கள்லாம். ஏன்னா ஒன்று, நாமத்தில் விருப்பம் இல்லாமல் வராமல் இருக்கிறவங்க அவங்க எந்த பாவத்தை செய்திருப்பார்கள் அப்படின்னா அவர்கள் சூத்திர நிலையில் சொல்லியிருக்காங்க. சூத்திரனும் கீழே நராதமன் மனித கழுதை, அந்த கழுதை நிலையில் பாவம். அந்த கழுதை பரிவர்த்து என்ன பாவம் செய்தோ அந்த பாவத்தை செய்வார். அப்புறம் அதுவும் கீழே அது துவேஷம் பாராட்டுறான்னா அவன் சண்டாளன், தன்மைக்கு சொல்லப்போனால் அவன் பணத்துக்கு சமமானவன் அப்படின்னு சொல்லியிருக்கு. சண்டாள நிலையை விட மனுஷ கழுதை ரொம்ப கீழே. ஆமாம், அப்படி காரணம். இந்த கேட்டகரியில் தெரியாமல் பகவன் நாமாவை விட்டவன், பகவன் நாமா சொல்லாதவன் சூத்திர நிலையில், தெரிஞ்சே பகவன் நாமாவை விட்டவன் சண்டாளன். பிராமணனே ஆனாலும் எல்லா வேதம் எல்லா சாஸ்திரங்களும் படித்தவனாக இருந்தாலும் தெரிஞ்சே நாம தான் நம்மளை கரையத்துன்னு தெரிஞ்சே அவன் விட்டோன்னா அவன் சண்டாளத்தன்மை அப்படின்னு சொல்லியிருக்கு. அதை விட அடுத்த கீழ்நிலையில் மனுஷ கழுதை, அவன் சண்டாளன்னா மனுஷனாக இருக்கிறான். ஆனால் மொத்தம் அந்த மனுஷ நிலையில் விட கீழே இறங்கிட்டான் நராதமன். அது என்னென்னா மிருக நிலையில் மனித கழுதை, அவன் கழுதை நிலைக்கு இறங்கிட்டான். யாருன்னா பகவன் நாமத்தை துவேஷம் பாராட்டுறவன். அவன் மிருக நிலை மட்டும் இல்லை, அவன் பிணத்துக்கு சமமானவன் அப்படின்லாம் சொல்லியிருக்கு சாஸ்திரங்கள். அப்போது இந்த குணங்கள் பாருங்கள், பாபத்தினால்தான் இந்த குணங்கள்லாம் நமக்குள்ளே பிரதிபாதிக்குது. மிருக சுபாவங்கள்லாம் பாபத்தினால்தான் பகவன் நாமா சொல்ல முடியாமல் போயிடுது. அப்போ இதெல்லாம் போக்குறதுக்கு என்ன வழினா, ஒரே வழினா குருவனுடைய அனுகிரகத்தினால நம்ம எந்த சத்சங்கம் போனாலும் சரி, நீங்கள் ஹரே கிருஷ்ணா போகிறீங்களா ஹரே கிருஷ்ணா போங்க, ஹரே ராம போகிறீங்களா ஹரே ராம போங்க, ஆனால் நாமத்தை விடாதீங்க. ஆனால் ராமநாமத்துக்கு வரீங்களா ராமநாம பிடிச்சிங்க. பகவன் நாம போதேந்திரால் பரிபூர்ண அனுகிரகம் பண்ணுவார். எந்த நாம சொன்னாலும் பகவன் நாம போதேந்திரால், ஹரே ராமா சொன்னாலும் சரி, ஹரே கிருஷ்ணா சொல்ல பகவன் நாம போதேந்திரால் பரிபூர்ண கடாட்சம் நமக்கு கிடைச்சிடும் கண்டிப்பாக. இந்த ரசோதயத்தை படித்தாலே, இப்போ ரசோதயத்தை கேட்டாலே ரொம்ப உல்லாசமாக தான் இருக்கும். ஒவ்வொரு உல்லாசமும் அப்படிப்பட்ட விஷயங்கள் தான் சொல்லப்பட்டிருக்கு. அப்போ நமக்குள்ளே புரிய வைக்கிறார் பாருங்கள். நீ இந்த கேட்டகரியில் நீ இறங்க போறியா, அசுர சுபாவம் உடையவனா மாற போறியா, ராட்ச சுபாவம் உடையவனா, இல்லை மிருக நாய் ஒட்டக கழுது இந்த நிலைக்கு இறங்க போறியா, இல்லை சாத்விக தன்மை உடையவனா மாற போறியா, க்ஷிப்ரம் பௌதி தர்மாத்மா, சீக்கிரமாக நீ தர்மாத்மாவும் மாற போறியா. அப்போ நம்ம செயல்கள் மாறும், நம்மளுடைய சுபாவங்கள் மாறும், நம்மளுடைய தெளிவாக இருப்போம். அதை தெளிவான ஞானம் எப்படின்னா, தெளிவான ஞானம்னா சந்தேக விபரீதம் இல்லாமல், இது கிடையாது இல்லைப்பா நான் சொல்லி க்ளீனாக இருக்கேன், இதுதான் சாந்தி கொடுக்கக்கூடியது, இதுதான் மனசு நிம்மதி கொடுக்கக்கூடியது தான், இதில் சொல்லக்கூடிய பலன்லாம் மிகைப்படுத்தி சொல்லலை, சத்தியமாக இதெல்லாம் உண்மையானது அப்படின்னு நான் நம்புகிறேன் அப்படின்னு சாஸ்திரத்தில் நம்பிக்கை ஏற்படும். அப்போ குரு அனுகிரகத்தினால சத்தை ஏற்படும். சுபாவங்கள், நம்மளுடைய மிருக சுபாவங்கள்லாம் நமக்குள்ளே இருக்கிற மிருகத்தன்மை, நம்ம மனுஷன்தான் ஆனால் மனித கழுதைன்னு சொல்ல, அதை அந்த கழுதை சுபாவம், அந்த மிருக சுபாவங்கள். ஒட்டகம் என்ன பண்ணும், ஒரு விஷயம் சொல்கிறேன், ஒட்டகம் என்ன பண்ணும், சப்பாத்தி கல்லி செடி சாப்பிடும். சப்பாத்தி கல்லி செடி சாப்பிட்டா என்ன பண்ண, முள் குத்தும். அந்த முள் குத்துறதை கூட பொருட்படுத்தாமல் அந்த முள் குத்துறதுனால நாக்கில் அதுக்கு ரத்தம் ஏற்படும், ரத்தம் உண்டாகும். அந்த ரத்தத்தை சுவைச்சிட்டு ஆஹா அந்த சப்பாத்தி களி செடியில் தான் அவ்வளோ சுவையாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அந்த சப்பாத்தி களி மென்று சாப்பிட்டு அப்பாடு வாயில் ரத்தம் வரும், அந்த ரத்தத்தையே குடிக்கும். அதனுடைய ரத்தத்தையே அது சாப்பிட்றதுனால அதுக்கு அது ருசியாக இருக்கிற மாதிரி தெரியும். அப்போ அந்த சப்பாத்தி களியில் என்னென்னா துன்பம் தான் உண்டாச்சு, ஆனால் இதனுடைய ரத்தத்தை இது சாப்பிட்றதுனால அது சுகமாக நினைக்கிறது. அது மாதிரி இவன் இப்போ காமத்துலேயும் வேறு எந்த விஷயத்துலையும் இவன் என்னென்னா வேறொரு பொருளில் தானே ஏற்றி வச்சு, வேறொரு பொருளில் தானே வேறு பொருளில் ஏற்றி வச்சு தானே தன்னுடைய சுகத்தை அனுபவிக்கிறான். ஒரு லட்டுன்னா அந்த லட்டு மூலமாக தான் தனக்கு சுகம் கிடைக்குதுன்னு நினைக்கிறான். ஒரு காமத்தை அனுபவிக்கிற ஒரு பெண் மூலமாக தான் சுகம் கிடைக்குதுன்னு நினைக்கிறான். ஆனால் இவனுடைய உணர்வுகளால் தான் அந்த சுகம் ஏற்படுதுன்னு இவனுக்கு தெரியல. எப்படி ஒட்டகம் சப்பாத்தி களி செடியை சாப்பிட்டா அதனுடைய ரத்தத்தில் தான் அது சுவையை அனுபவிக்குதுன்னு அது தெரியாமல் அந்த சப்பாத்தி கல்லில் தான் சுவை இருக்குதுன்னு எப்படி பொய்யா நினச்சின்னு இருக்குது அந்த ஒட்டகம். அது மாதிரி இவன் என்ன பண்ணுறான், வேறொரு பொருளில் தன்னுடைய சுகத்தை, தன்னுடைய உணர்வுகளை வேறொரு பொருளில் ஏற்றி வச்சு அந்த சுவையை அனுபவிக்கிறான். இவனுக்குள்ளே அந்த உணர்வுகள் இருக்குது. அப்போது
இந்த மனசு இவைகள்லாம் நீக்கப்பட்டு ஆத்மஸ்வரூபமாக அவன் அனுபவிக்கும் போது அந்த சுவை எப்படிப்பட்டனா பேரானந்தத்தில் இவன் தலைப்பான். ஒன்றும் இல்லைங்க, நீங்கள் ராமநாமம் மட்டும் பகவான் நாமம் மட்டும் தொடர்ந்து நிறைய சொல்லி பாருங்களேன். ஒரு நாளைக்கு ஒரு 3 மணி நேரம் தொடர்ந்து சொல்லிவிட்டு அப்புறம் தூங்கி பாருங்களேன். தூக்கம் அவ்வளோ சுகமாக இருக்கும். ஏன்னா நீங்கள் ஆத்ம நிலைக்கு போயிட்டீங்க, ஆத்மாவை டச் பண்ணுறீங்க. அந்த ஆத்மா அவ்வளோ சௌக்கியமாக, சச்சிதானந்தம், அது பரம சௌக்கியத்தை கொடுக்குறது. அப்போ ஆத்ம நிலையை போய் டச் பண்ணிடுறீங்க பகவான் நாமா சொல்லும்போது. டச் பண்ணதுனால தான் தூக்கமானது சுகமாக இருக்கும். அப்படி தூங்கி இருந்தால் அவ்வளோ சௌக்கியம், அவ்வளோ சுகமாக இருக்கும் அந்த தூக்கம். பார்த்தா தெரியுமா, நாமா சொல்லிவிட்டு தூங்கி பாருங்கள், அவ்வளோ சுகமாக இருக்கும் அந்த தூக்கம். சாப்பாடு கொஞ்சம் சாப்பிட்டாலும் அவ்வளோ ருச்சியாக இருக்கும் சாப்பாடு. எல்லாமே நீங்கள் அனுபவித்து செய்வீங்க வாழ்க்கையை. சாந்தி பார்த்தா அப்படி ஒரு மனசாந்தி கிடைக்கும். புரியுதுங்களா? உங்கள் பேச்சு ஒரு தன்மையாக இருக்கும், உங்கள் பேச்சில் ஒரு வீரியம் இருக்கும், உங்கள் பேச்சில் ஒரு தபஸ் இருக்கும். நிறைய விஷயம் மாற்றம் ஏற்படும் தெரியுமா நாமா சொல்கிறதுனால. ஒரு 3 மணி நேரம் நாமா சொல்லிவிட்டு இந்த தூங்க போகும்போது ஒரு 3 மணி நேரம் நாமா சொல்லிட்டு நீ தூங்கி பாருங்கள், உங்கள் தூக்கமே சுகமாக இருக்கும். நான் அதான் அனுபவிச்சிருக்கேன், அதுக்காக சொல்கிறேன். ஏன்னா அது ஆத்மாவை போய் இந்த நாமா சொல்கிறது நம்ம என்ன பண்ணால் ஆத்மாவை போய் தொட்டுடுறோம். நாம் அந்த ஆத்மஸ்வரூபத்தில் போய் நிலைச்சி நின்றுறோம். ஸ்திதம் சத்திய பிரசித்தி. அப்போ ஆத்ம பிரசித்தி, அந்த ஆத்மா பரிபூர்ண நிலையை அடையிறது. நல்லா புரிஞ்சுக்கணும். அப்போது இந்த ஒட்டகம் நம்ம சொன்னோம் இல்லையா, அப்போது வேற ஒரு பொருளில் ஏற்றி வச்சு எப்படி தன் சுகத்தை அனுபவிக்குது, அந்த ஒட்டகம் போல இவன் உலக விஷயங்களில் தான் சுகம் இருக்குதுன்னு சொல்லி 2வது பொருளில் தன்னுடைய உணர்வுகளை 2வது பொருளில் ஏற்றி வச்சு அந்த உணர்வுகளில் ஏற்படக்கூடிய சௌக்கியத்தை அந்த பொருளில் தான் சௌக்கியம், அது இல்லைன்னா என் வாழ்க்கை இல்லை, அந்த பெண் இல்லைன்னா எனக்கு சௌக்கியம் இல்லை, அந்த லட்டு இல்லைன்னா எனக்கு சௌக்கியம் இல்லை, இது மாதிரி உணர்வுகள். இந்த ஃபேன் இல்லைன்னா எனக்கு சௌக்கியம் இல்லை, இந்த ஏசி இல்லைன்னா எனக்கு சௌக்கியம் இல்லை, இந்த கார் இல்லைன்னா எனக்கு சௌக்கியம் இல்லை, இந்த பங்களா இல்லைன்னா சௌக்கியம். இது மாதிரி ஒவ்வொரு பொருள்லையும் நம்மளுடைய 2வது விஷயத்தில் நம்ம உணர்வுகளில் தான் சௌக்கியம் இருக்குன்றதை நம்ம மறந்துட்டு அந்த சௌக்கியத்தை அனுபவிக்கிறது யார்? நீ தானே அனுபவிக்கிற. அது எப்படி அனுபவிக்கிற? மனசால் அனுபவிக்கிற, அது உணர்வால் அனுபவிக்கிற. சௌக்கியமாக இருக்குது. அப்போது அந்த மனரஞ்சகமாக இருக்கக்கூடிய ஒரு பொருளை பார்க்கும்போது உனக்கு அந்த சௌக்கியம், உனக்குள்ளே அந்த உணர்வுகள் ஏற்படுது. அதனால் சொல்கிறேன், நீ ராமநாமா சொன்னாவே அந்த உணர்வுகள் தட்டி எழுப்பப்படும். உனக்கு எந்த ஏசியில் எந்த சௌக்கியம் கிடைச்சதோ, அதே சமயத்தில் ஒரு பெண்ணால் காமசுகத்தை அனுபவிக்கும் போது எந்த சௌக்கியம் கிடைச்சதோ அந்த சௌக்கியத்துக்கு மேலான சௌக்கியமே கிடைக்கின்ற இப்போ ராமநாமா சொன்னான். ஏன்னா அந்த உணர்வுகள், இப்போது ஒரு பெண்ணை பார்த்தோன்னே இவனுக்குள்ளே காம உணர்வை அந்த உணர்வுகளானது தட்டி எழுப்பப்படுது இல்லையா, அது மாதிரி இவனுக்குள்ளே இருக்கிற உணர்வுகள் தானே தட்டி எழுப்பப்படுது. அப்போ அந்த ஒட்டகம் சப்பாத்தி களி செடி செய்யும்போது அது ரத்தத்தை சுவைக்கும் போது அப்போ அது அந்த ரத்தத்தில் சுவை இருக்குன்னு தப்பாக நினச்சிருக்கு. அந்த சப்பாத்திகளில் சுவை இருக்குன்னு தப்பாக நினச்சிக்குது. அந்த பெண்ணாலே அந்த சப்பாத்திகளில் செடியில் சுகம் இல்லை, உனக்குள்ளே இருக்கிற உணர்வு தான். அந்த உணர்வு கலங்கும் போது அது சுகமாக தோணுது இல்லையா. இப்போ ராமநாமா சொல்லும்போது அந்த உணர்வுகள் தட்டி எழுப்பப்படும், அந்த ஆத்ம உணர்வு தட்டி எழுப்பப்படும். அப்போ அது இந்த காம சுகத்தை விட, இப்போ இப்போ நாக்கு ருச்சியான இந்த லட்டு சுவையை விட மற்ற எல்லா இந்த ஏசி போட்டால் எவ்வளோ கூலிங் இந்த சௌக்கியத்தை விட, இயற்கை சௌக்கியத்தை விட எல்லா சௌக்கியத்துக்கும் மேலான சௌக்கியம் உனக்குள்ளவே இருக்குதுன்றேன். அந்த ஆத்மஸ்வரூபம் இருக்குன்னு, அந்த ஆத்மஸ்வரூபத்துடைய உணர்வு அவ்வளோ சௌக்கியத்தை கொடுக்கக்கூடியதுன்றேன். நீ அதான் சொல்கிறேன், சாதாரணமாக ராமநாமா நீ ஒரு 3 மணி நேரம் ஆரம்ப நிலையில் சொல்கிறேன், 3 மணி நேரம் அப்போவே நீங்கள் கொஞ்சம் அந்த ஆத்ம சௌக்கியத்தை நீங்கள் அனுபவிக்க முடியும். அப்படியே சுகமாக இருக்கும் தூக்கமே பார்த்தா, ராமநாமா சொல்லிட்டு தூங்கினா. இது சத்தியம். அப்போது நீங்கள் எவ்வளோக்கு ஆத்மாவை நெருங்குறீங்களோ ராமநாமா சொல்ல அப்போ மனசு சுத்தமாகிட்டே இருந்தால் தான் ஆத்மாவை நெருங்க முடியும். அப்போ மனசு சுத்தமாகுதுன்னு அர்த்தம். பாவங்கள்லாம் போகிறது, பாவம் தானே மனசை அசுத்தமாகி வச்சுருக்கு. அந்த பாப எண்ணங்கள்லாம் போகும்போது மிருக சுபாவங்கள்லாம் மாறும். அப்போ மனுஷ சுபாவம் வரும். அப்போ சாத்வீகத்தன்மை உனக்குள்ளே உண்டாகும். அப்போ உங்களுக்கு மனசில் உண்மையான சாந்தி நீங்கள் அனுபவிப்பீங்க. பொய்யான தற்காலிக நிம்மதி இல்லை, நிரந்தர நிம்மதி. அந்த சௌக்கியத்தை குரு பிரசாதத்தினால கிடைக்கும். இது நாம சொல்லும்போது இந்த மாற்றங்கள் ஏற்படுவதை நாம் உணரலாம். அதுதான் சததம் கீர்த்தையந்தோ, எப்பொழுதும் பகவான் நாமா சொல்லிட்டுரு. இப்போ இந்த மிருக சுபாவங்கள் எதுவும் வீட்டில் பார்த்தா அடித்தடி, ஏய் ஊயின்னு பேசின்னு, வார்த்தைக்கெல்லாம் தப்பாக பேசின்னு, பசங்களை திட்டின்னு, இது பண்ணின்னு, இதெல்லாம் என்ன, ஏன் இதெல்லாம் பேசுகிறாங்க? ஒரு கலீஜாக பேசின்னு, ஒரு என்னவோ இந்த கவிச்சி கடையில் பேசுகிற மாதிரி பேசிக்கிட்டு, இதெல்லாம் இதெல்லாம் மிருக சுபாவங்கள். இந்த சுபாவங்கள்லாம் மாற்றப்படணுமா, மாற்றப்பட வேண்டாமா? அதுக்கு பகவான் நாமா சொல்லு, குரு பிரசாதத்தை நாடு. ஸ்ரீ பகவான் நாம போதேந்திரால் அந்த மகாத்மானுடைய அனுகிரகத்தை நாடு. இதுபோல் பகவான் நாம ரசோதயத்தை படிங்க, ஒவ்வொருத்தர் வீட்டில் வச்சு படிங்க, ரசோதய புஸ்தகத்தை வச்சு படித்து குரு பிரசாதத்தை அடையுங்க. நீங்களும் பகவான் நாமா சொல்லுங்கள்.
இப்போ நான் சொல்கிறது என்னென்னா இது மோட்டிவேட் பண்ணுறதுக்கு தான் நான், புரியுதா? நானே கூட வர முடியுமா? வர முடியாது. ஆனால் நீங்கள் வந்து புஸ்தகத்தை வச்சு படிச்சிங்கன்னா அது உங்களுக்கு புரியும். இப்போ நான் இப்போ சொன்னதெல்லாம் உண்மைன்னு உங்களுக்கு தெரியும். அந்த மிருக சுபாவங்கள்லாம் மாறி நம்ம சாத்விக தன்மைக்கு வந்துடும். அப்போ பகவன் நாமா சொல்லும்போது தேன்மாரி இனிக்கும். புரிஞ்சுக்கணும். அப்போ இந்த மிருக சுபாவங்கள் மேலும் மேலும் பாவத்தை செய்ய தூண்டுமே ஒழிய பாவத்தை போக்காது, பாவத்தை இன்னும் அதிகரிக்க செய்யும் இந்த மிருக சுபாவங்கள்லாம். அப்போ ஒட்டகத்தை நான் ஒரு உதாரணம் சொன்னேன். அப்போ பன்றி என்ன பண்ணுதுன்னா நல்லா சாப்பிடும், மலத்தை தின்னக்கூடிய பன்றி. அப்போ அசுத்தமான விஷயங்கள்லாம் கூட பார்க்க மாட்டான். இவனுக்கு பசி எடுத்தால் கண்டதெல்லாம் போய் சாப்பிடுவான். அது தோஷம் இல்லையா, ஒரு ஆச்சாரம் இல்லையா, ஒரு சுத்தபத்தம் பார்க்கணும், அதெல்லாம் பார்க்க மாட்டான். அந்த பன்றி எப்படி இருந்தால் அந்த பன்றியினுடைய சுபாவம் கொண்டவன் தான் என்ன பண்ண, அசுத்தமான உணவுகள்லாம் கண்ட ஃபாஸ்ட் ஃபுட்டில் கண்டதெல்லாம் போய் சாப்பிட்றது, அதை சாப்பிட்றது, இதை சாப்பிட்றது, இதெல்லாம் நோய் உண்டாக்கும். அதெல்லாம் கிடையாது. மாம்சத்தை சாப்பிட்றது, கண்டதெல்லாம் சாப்பிட்றது. பன்றி மலத்தை தின்னக்கூடிய பன்றி போல் கண்டதை சாப்பிட்றது. இது வந்து ஒரு பன்றியினுடைய சுபாவம் இல்லையா? அது மாதிரி தான் நம்மளுக்குள்ளே இந்த சுபாவங்கள்லாம் சொல்லப்பட்டிருக்கு. யார்? பகவத் பக்தி பண்ணாதவர்கள், பகவத் பக்தி வாசனையே இல்லாதவங்க, பகவத் பக்தோட துவேஷம் இந்த கீழ்நிலையில் இருக்கிற இந்த மிருகத்தன்மையை அடைவார்கள். இந்த மிருகத்தன்மைனா இந்த மிருகத்தினுடைய சுபாவங்கள், அசுர சுபாவங்கள், ராட்சச சுபாவங்கள், இவைகள்லாம் அவங்களுக்குள்ளே பிரகாசிக்கிறத நீங்கள் பார்க்கலாம். அவங்கள நல்லா பிரகாசிக்கிறத பார்க்கலாம். பக்தர்களுக்குள்ளே அப்படி இருக்கான்னு இன்னும் பக்குவம் அடையலன்னு அர்த்தம். அவர்களுக்குள்ளே அந்த நாமம் நல்லா ஆவர்த்தியாகி நல்லா பக்குவம் அடைஞ்சதுன்னா மனுஷன் அப்போ சைலண்ட் ஆகிடுவாங்க. அவங்க ரொம்ப பேச மாட்டாங்க, மௌனமாகிடுவாங்க. நாம நிறைய சொல்கிறவங்க பேச மாட்டாங்க. நல்லா புரிஞ்சுங்க. நாம நிறைய சொல்கிறவங்க ரொம்ப பேச மாட்டாங்க. என்ன மாதிரி பேச மாட்டாங்க. நான் வளர்ந்து இருக்கேன், நான் சரியாக நாம சொல்கிறதுல அதனால் வளர்ந்து இருக்கேன். புரியுதுங்களா? அப்போது இதில் இந்த மாற்றங்கள்லாம் எப்போ ஏற்படும் அப்படின்னா, நாம நிறைய சொல்ல ஆவர்த்தி பண்ண இந்த மாற்றங்கள் ஏற்படும். அதே சமயம் குரு பிரசாதம், மகான்களுடைய அனுகிரகம் வேணும் கண்டிப்பாக. காஞ்சி மகாபெரியர் படத்தை வச்சிங்க, இல்லை பகவன் நாம போதேந்திரார் படத்தை வச்சிங்க, எல்லா படத்தையும் வச்சிங்க, அவங்க படத்தெல்லாம் வச்சிங்க, ஸ்ரீ அண்ணா படத்தை வச்சிங்க. இவங்களுடைய ஆசீர்வாதம்லாம் ரொம்ப பவர்ஃபுல்லான ஆசீர்வாதம். காஞ்சி மகாபெரிவா, போதேந்திராவுடைய படம், சத்குரு சுவாமிகளுடைய படம், ஸ்ரீ ஐயாபாலுடைய படம், அதே சமயத்தில் ஸ்ரீ அண்ணாவுடைய படம், இல்லை இஸ்கானில் போகிறவங்க ஸ்ரீல பிரபுபாதாவுடைய படம். அப்புறம் அந்த மகான்களுடைய படம் எல்லாமே இப்போ ரொம்ப பவர்ஃபுல்லானது, ரொம்ப சக்தி உள்ளது. இவங்களை வந்து ஸ்மரிச்சுட்டு நீங்கள் பகவான் நாமா சொல்லி பாருங்கள், நல்ல வைப்ரேஷன் உண்டாகும். உங்களுக்குள்ளே அந்த ரேடியேஷன் பார்க்கலாம். நீங்கள் அந்தளவுக்கு பகவான் நாமா வந்து ரொம்ப பவர்ஃபுல்லு. உங்களுடைய அந்த நம்மளுக்குள்ளே இருக்கிற அந்த மிருக சுபாவங்கள், அசுர சுபாவங்கள், ராட்சச சுபாவம் எல்லாமே போயிடும். சாத்விக சுபாவங்கள், நல்ல சாதுக்களுக்குரிய தன்மைகள் நமக்குள்ளே உண்டாகும். அவர்களிடத்தில் தான் பகவான் பிரியமுள்ளவனாக இருப்பான். அவர்களுக்கு தேசம் பண்ணால் பகவான் உடனே அவர்கள் வந்து என்ன போய் வம்பு தும்புக்கெலாம் போக மாட்டாங்க. சண்டைக்கே வந்தால் கூட சைலண்ட்டாக போயிடுவாங்க. சண்டைக்கே வந்தால் கூட யாருன்னா சைலண்ட்டாக போயிடுவாங்க. சாத்விக தன்மையாக சரிப்பா போப்பா அப்படின்ட்டு போயிடுவாங்க. சக்தி இருந்தும் அவர்களை தண்டிக்க மாட்டாங்க. பிரபவோ அபிஹி, பிரபு அப்படின்னா அந்த பிரபாவம் இருந்து கூட பிறரை தண்டிக்கக்கூடிய சக்தி இருந்தும் தண்டிக்க மாட்டாங்க. ஏன்னா அவர்கள் சாதுக்கள், பகவன் நாமா சொல்கிறவங்க, குரு ஆசிரியவங்க. மற்றவங்க அடி தடி வெட்டு குத்து அப்படின்னு சொல்கிற மாதிரி இவங்க சொல்லி நிற்க மாட்டாங்க. அவங்க வந்து வார்த்தைகள் தப்பாக பேசுகிற மாதிரி தப்பாக பேச மாட்டாங்க. பதில் அது சொன்ன பருஷம் உக்கிரமான பருஷமான வார்த்தைகளை பேச அதுபோல் பேச மாட்டாங்க. சுபாவங்கள்லாம் மாறி போயிடும். எல்லாமே நடத்தைகள் மாறும், வாழ்க்கையே மாறிடும். அப்போ நாமத்தினால பக்குவம் அடையும் போது நாமத்தினால தான் தர்மங்கள் நிலைநாட்டப்படுகிறது. நாமத்தில் தான் வேதங்கள் தர்மங்கள் எல்லாம் ஓய்வெடுக்கின்றது. அது தெரியுமா? பக்தியில் வந்த பிறகு தான் எல்லாமே ரெஸ்ட் எடுக்குது. ஏன்னா எவ்வளோ கத்தி பார்த்தாச்சு, வேதங்கள்லாம் உபநிஷதங்கள் எவ்வளோ கத்தி பார்த்தாச்சு. மக்கள் திருந்துற மாதிரி இல்லை. தர்மசாஸ்திரங்கள் எல்லாம், மனுஸ்மிருதிகள், காத்தியாயன ஸ்மிருதி, அவ்வளோ தர்மங்கள், வேதங்கள், 4 வேதங்கள், புராணங்கள், இதிகாசம் எல்லாம் எங்கே ஓய்வு எடுக்குதுதான்? நாமா சொல்கிற இடத்துல தான் ஓய்வு எடுக்குதான். இப்போ நாமா சொன்னால் அவனுடைய சுபாவங்கள் தன்னாலே மாற்றப்படுகிறது. அவன் ஆத்மாவை நெருங்க ஆத்மாவுடைய தன்மைகள் வெளிப்படும். தேகத்தன்மைகள்லாம் மறைஞ்சிடும். இந்த மனோதர்மங்கள் தேக தர்மங்கள்லாம் நிர்யாபித தேக தர்மாக, இந்த தேக தர்மங்கள்லாம் அடிபட்டு போயிடும். ஆத்ம தர்மங்கள் பிரகாசிக்கும் போது, அந்த ஆத்மாவை நெருங்கும் போது, ஆத்மாவை நெருங்கிறது தான் பகவான் நாம சங்கீர்த்தனமே. எல்லாம் புரிஞ்சுக்கணும். அப்போ இப்போ நான் சொன்னேன் இல்லையா, ஒட்டகத்துடைய சுபாவத்தை சொன்னேன், பன்றியினுடைய சுபாவம் சொன்னேன். இதுபோல் நாய் அங்கங்கே அழிஞ்சிட்டு கச்சல் என்ன பண்ணுது, ஏதோ கிடைக்கிறது சாப்பிட்டு. அது மாதிரி மனுஷனும் எங்கெங்கேயோ ஓடுறான், அலையிறான். அது என்னென்ன சும்மாவே குறைச்சிங்க எடுக்கும் தேவையில்லாத.
அது ஏன் குறைக்குதுன்னே தெரியாது. அது மாதிரி இவன் கத்திங்கட பல எது கத்துறானே தெரியாது. அது மாதிரி இருக்காங்க இல்லையா? மனுஷ சுபாவத்தில் இது மாதிரி இருக்குது. நாய் போல் சுபாவம் கொண்டவர்களும் இருக்காங்க. அப்போ பன்றி சுபாவம் கொண்டவர்களாக இருப்பாங்க. கழுதை மாதிரி ஒரு பெண் கழுதை பின்னாடி, இப்போ பெண் கழுதை பின்னாடி போகிறான், அது பெண் கழுதை பின்னாடி ஒரு ஆண் கழுதை போகுது, அது உதைக்குதுன்னு தெரிஞ்சு கூட அது காமசுகத்துக்கு ஆசைப்பட்டு அந்த கழுதை எப்படி அந்த பெண் கழுதை பின்னாடி போகுதோ அது மாதிரி அவமானங்களை தாங்கிண்டாவது அந்த பெண் சுகத்தை அனுபவிக்கணும்னு இருக்கிற அப்படிப்பட்ட சுபாவம் கொண்டவர்கள் அவர்கள் கழுதை போல அப்படின்னு சொல்லியிருக்கு. இது மாதிரி ஒவ்வொருத்தருடையும் ஒவ்வொரு மிருகங்களை சொல்லியிருக்கானா அந்த மிருகத்தினுடைய தன்மைகளும் அவனுக்குள்ளே. இப்போ கழுதை கத்துறதுக்கு ஏதாவது ஒரு மதிப்பு இருக்குதா? ஐயா சனியை சும்மா கத்திங்க கிடையாது அப்படின்னு சொல்கிறாங்க இல்லையா? அது மாதிரி இவனுடைய பேச்சுக்கு மரியாதை இருக்காது. அந்த கழுதை கத்துறது எப்படி மரியாதை இருக்காதோ அது மாதிரி இவன் பேச்சுக்கு மரியாதை இருக்காது. கழுதை கத்துற மாதிரி அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ அந்த தன்மைகள்லாம் ஏன் இவனுக்கு என் பேச்சு மரியாதை? இவன் கழுதை சுபாவம் கழுதை தன்மை உடையவனாக இருக்கிறான். அப்போது நம்ம ஒரு சாதுக்களுடைய பேச்சு, இப்போ போதேந்திரருடைய பேச்சுன்னா இப்போ உலக பிரசித்தமாக இருக்குது பகவான் சது. ஏன்னா அது அவர் பரம சாது. அவர் ஆதிசங்கரே போதேந்திரா வந்திருக்கார். அப்போ அந்த வார்த்தைக்கு அவ்வளோ மரியாதை இருக்குது. அவருடைய வார்த்தையெல்லாம் பார்த்தா சாஸ்திரங்கள் எடுத்து அப்படி பிரமாணங்களாக காட்டுறேன்னா அது எல்லோரும் தெய்வீக வசனங்களாக எடுத்துக்கிறோம். நம்மளாம் பகவானுடைய வார்த்தைகளாகவே எடுத்துக்கிறோம். சொல்லப்போனால் பாகவத்தோட ரகசியமானதுன்னு எடுத்துக்கிறோம் இந்த பகவான் நம்ம ரசோதயத்தை. ஆனால் ஒரு தெருப்போக்கனுடைய பேச்சு யாரும் மதிக்கிறதில்லை. ஏன் அது? ஏன்? ஏன்னா கழுதையினுடைய பாட்டுக்கு யாருன்னா அது அருமையான சங்கீதம் சொல்லுவாங்களா? கழுதையினுடைய கழுதை பாடிச்சுன்னா எப்படி இருக்கும்? அது மாதிரி தான் இவருடைய பேச்சுக்கெல்லாம் அந்த மரியாதை இருக்காது. அது கழுதை சுபாவம் கொண்டவர்கள். அந்த கழுதை என்ன பண்ணும்? எதுக்கு சுமக்குதுன்னே தெரியாமல் மூட்டையை சுமந்து கிடக்கும். அதுக்கு ஒரு கழுதைக்கு ஒரு குறிக்கோள் இருக்குதா? வாழ்க்கையினுடைய லட்சியம், நான் பெரிய இதுவாகிட போகிறேன், நான் பெரிய பிரைம் மினிஸ்டராக போகிறேன், நான் இதுவாக போகிறேன் அப்படின்னு ஏதாவது அதுக்கு எதாவது லட்சியம் இருக்குதா? அதுக்கு அது வாழ்க்கையில் ஒரு கழுதைக்கு ஒரு குறிக்கோள் இருக்குதா? கிடையாது. 2 கொள்ளுக்கும் புல்லுக்கும் சாப்பிட்டு அது என்ன பண்ணும்? மூட்டையை சுமந்து கிடக்கும். வண்ணா துணி மூட்டையை சுமந்து கிடக்கும். வண்ணனுக்கு போய் வேலை செய்துன்னு இருக்கும். அது மாதிரி நம்ம கூலிக்கு மாரடித்து கொண்டு வாழ்க்கையில் லட்சியம் இல்லாமல் உண்மையான மனுஷ ஜென்மாவை கரையேற்றி கொள்ளாமல் இந்த கழுதை போல் உழைக்கக்கூடியவர்கள் எவ்வளோ பேர் இருக்காங்க? யோசிச்சு பாருங்கள். நான் எது இப்படி சொல்கிறேன்னு நினைக்காதீங்க. இதில் தாரதமியம் இருக்குதுன்னு சொல்கிறேன். ஒட்டகம் போல சுபாவம் கொண்டவர்களும் இருக்கிறாங்க, பன்றிகள் போல சுபாவம் கொண்டவர்களும், நாய் போல சுபாவம் கொண்டவர்களாக இருக்காங்க, கழுதை போலும் இருக்கிறாங்க, அதுபோல் யானை போலும் இருக்கிறாங்க. இதுபோல் மிருகங்களுடைய சுபாவங்கள் மனுஷனுக்குள்ளே இருக்குது. அதே போல் அசுரர்கள் போலவும் இருக்கிறாங்க, ராட்சசம் போலவும் இருக்கிறாங்க. இந்த தன்மைகள்லாம் எப்போ அடிபட்டு போவோம்? எப்போ இந்த தன்மைகள்ந்து விடுபடுவோம்னா பகவத் பக்தி பண்ணாதவங்களால் விடுபட முடியாது. பகவத் பக்தினா என்னென்ன? பகவன்னாம சங்கீர்த்தனம் தான். ஒன்றும் பாகவத பாராயணம் பண்ணணும். பாகவத பாராயணம் நிஷ்டையாக இருந்தால் ஓகே. பக்தியில் நீ சிறந்து விளங்குனா பகவானுடைய கதைகளை கேட்டு மனசு பூரிச்சு அந்த கிருஷ்ணனுடைய குணங்களை, ராமனுடைய குணங்களை கேட்டால் ஒழிய, அதே மாதிரி சத் சங்கம் மெயினாக அந்த மகானுடைய அனுகிரகம் பெற்றால் ஒழிய, பகவான் நாம சங்கீர்த்தனம் பண்ணால் ஒழிய எப்படி உண்டாகும் சொல்லும் பார்க்கலாம். நல்ல சாத்விக தன்மைகள்லாம் இவைகள் என்னங்கள். இது இந்த சுபாவங்கள் மாறினா என்னங்க? எங்களுக்கு நம்ம பணம் வரல, எதுவும் வரல, லாபம் வரல, வாழ்க்கையில் இந்த சுபாவங்கள் மாறினாவே உனக்கு லக்ஷ்மி கடாட்சம் உண்டாயிடுச்சுன்னு அர்த்தம். ஆட்டோமேட்டிக்காக லக்ஷ்மி பொழிஞ்சிடுவா அவங்கள. மற்ற வசதிகள்லாம் உன்னை தேடி வரும். சுபாவங்கள் மாறாத வரைக்கும் பலனை எதிர்பார்க்காத உண்மையான பக்தி பண்ண முடியாது. சுபாவங்கள் மாற்றப்பட்டால், இந்த மிருக சுபாவம்லாம் மாற்றப்பட்டால் அப்போ எந்த பலனும் நீ இச்சை இல்லாமல் பகவன் நாமத்தை அதிகரிக்க இனிமேல் சுத்தமாக ஆசைகளற்றவனாக, நீ பந்தத்திலிருந்து விடுபட்டவனாக, அப்படிப்பட்ட சுத்தமான பக்தி, அலௌகிக பக்தி நீ பண்ணுவ. அந்த அலௌகிக பக்தியில் உனக்கு எந்த ஆசைகளும் இருக்காது. ஆனால் உனக்கு எல்லா தேவைகளும் பூர்த்தி ஆகும். உன்னை தேடி வரும். நீ எதெல்லாம் மிருக சுபாவத்தில் இருக்கும்பொழுது நீ தேடின்னு இருந்தியோ அது சாத்விகத்தன்மை. நீ தெய்வீக சுபாவத்தில், அதான் சொல்கிறேன், அந்த தெய்வ சம்பத்து விபாகம், தெய்வ அசுர சம்பத் விபாகம், அந்த அசுர குணங்கள் உடையவங்க யார், தெய்வ குணங்கள் உடையவர் யாருன்ட்டு கீதையில் பகவான் சொல்கிறார். தெய்வ அசுர சம்பத் விபாக யோகம்னு சொல்லியிருக்கார். அந்த தெய்வீக குணங்கள் உடையவர்கள் யாருன்னா பகவத் பக்தி பண்ணுறவங்க தான், பகவான் நாம சொல்கிறவங்க தான். கீதையில் பகவான் சொல்லியிருக்கார் இல்லையா? அப்போது அந்த தெய்வீக குணங்கள் கொண்டவர்களுக்கு நமக்கு பார்த்தா அந்த தெய்வீக சுபாவம் கொண்டவர்கள் என்னென்னா எதையும் எதிர்பார்க்க மாட்டாங்க. ஆனால் அவர்களை தேடி எல்லாமே வரும். எதெல்லாம் இந்த மிருக சுபாவத்தில் அசுர சுபாவத்தில் இருக்கும்போது இவன் தேடினானோ அதெல்லாம் இவன் தெய்வீக குணத்தில் மேலே 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 உயர எல்லாமே இவனை தேடி வரும். ஆனால் இவன் அதை விரும்ப மாட்டான். அஷ்டமா சித்திகளும் பகவான் அள்ளி குத்துருவான். இவன் மேலே உயர ஒன்றும் இல்லைங்க.
சிவசிவ என்கிற தீவினையாளர். சிவசிவன் சொல்லாதவங்க தீவினை, பாவி, அதான் அர்த்தம். சிவசிவ என்றிட தீவினை மாளும், அவன் பாவம்லாம் போயிடும். சிவசிவ என்றிட தேவரும் ஆவர். அப்போது ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு சிவசிவன் சொல்லாதவங்க வந்து யாருன்னா பாவிகள் தான். சிவநாமத்தை சொல்ல மாட்டாங்க. அதுவும் மேலே மேலே சிவசிவன் பகவான் நாமத்தை சொல்ல என்னன்னா அவனுடைய பாவங்கள்லாம் எரிஞ்சு சாம்பலாயிடும். அதுக்கு மேலே அவன் நாமா சொல்லும்போது அவன் தேவ சுபாவம், அது தெய்வீக குணங்கள் உடையவனாக மாறுவான். சிவசிவ என்றிட தேவரும் ஆவர். அப்போ சிவசிவ என்றிட சிவகதி தானே. அதுக்கு அப்புறமா அவன் மோட்சந்தான். அதுக்கு நடுவில் வரக்கூடிய அஷ்டமா சித்திகள் அதெல்லாம் மயங்க மாட்டான். அந்த சிவநிலையை அவன் அடைஞ்சு அந்த மங்களகரமான சிவனா மங்களம், அந்த மங்களகரமான பகத் ஸ்வரூபத்தை அடைவான் அப்படின்னு உயர்ந்த நிலை மோட்ச நிலைக்கு வரி கட்டும் போயிடார். இந்த 4 வரியில் திருமூலர் சொல்லியிருக்கார் திருமந்திரத்தில். அப்போ சிவகதி அடைஞ்சிடும். எதனால்? சிவசிவன் சொல்கிறதுனால. அப்போ நாமும் தான் ஒரு மனுஷனை பரிசுத்தம். இதுக்கு பிரமாணம் என்னென்னா, ஆமாம் வழிப்பறி செய்திருந்தார், கொள்ளடிச்சிருந்தார், மகா பாதகங்களை செய்திருந்தார், திருடினார், எல்லாம் பண்ணார். அப்படிப்பட்ட ரத்னாகரன் என்பவர் வால்மீகியாக மாறினார் இல்லையா? தர்மாத்மாவுடைய கதையை சொல்லக்கூடிய தர்மாத்மாவாக பிரம்மரிஷியாக மாறினாரே. வால்மீகியுடைய தர்மம் தான் இன்றைக்கி பிரமாணமாக சாஸ்திரங்கள்லாம் எடுத்துக்கிறாங்க. ராமாயணத்தில் சொல்லியிருக்கு. தர்மாத்மான ராமர் தான். ராமர் அந்த தர்மத்தை நம்ம கொஞ்சம் மீறக்கூடாது. ராமாயணத்தில் சொல்கிறபடி தர்மம். யார் எழுதினவர்? யார்? வழிப்பறி பண்ணியிருந்தவர், திருடிந்தவர், கொள்ளையடி சென்றவர். அப்படியேப்பட்ட ரத்னாகரன் தான். அவர் ராமநாமத்தை சொல்லி அவர் சிறந்த தர்மாத்மாவாக மாறினதால, பிரம்மரிஷியாக மாறினதால அவர் வாக்கில் சொல்லக்கூடிய விஷயங்கள் தான் இன்றைக்கி பிரமாணமாகவே சாஸ்திரிகள் எடுத்திருக்காங்கன்னா, அப்போ எந்த அளவுக்கு தர்மாத்மாவாக மாற்றிருக்கு ராமநாமா. மரான்னு சொல்லியிருந்தவர் ராமநாமா சொல்ல ஆரம்பித்து அந்த ராமநாமா எந்த அளவுக்கு தர்மாத்மாவை மாற்றிருக்கு. அதே மாதிரி துளசிதாசர் தன் மனைவி மேல் உள்ள பிரியத்தினால காமத்தில் அதிகமாக இருந்தார். ஆனால் பார்த்தா அவருடைய அந்த மனைவி சொன்ன வாக்கு அவருக்கு வேத வாக்கு எடுத்துட்டு அனவர்தம் ராமநாம ஜெபிச்சு அந்த ராமநாம எந்த அளவுக்கு பரிசுத்தமாக ராமச்சரித்த மானசை எழுத வச்சுது துளசிதாசரை. அவருக்குள்ளே இருக்கிற காமம் போயிடுச்சு இல்லையா? அடியோடு போயிடுச்சு இல்லையா? இந்த ராமநாமம் ஒருத்தர் பரிசுத்தமாகுது இல்லையா? அவள் பகவன் நாமா சொன்ன அப்படியேப்பட்ட அகல்யனுடைய பாவம் சாப மோட்சணமாகி அவளுக்குள்ளே இருக்கிற லோபம் மோகம் என்ற அந்த தீய குணங்கள் அடியோடு போய் ராமனுடைய தரிசனத்தினால சுத்தமானவனாக மகாபதிவரதியுடைய லிஸ்ட்டில் அவளுடைய பேரும் இருக்குது. அகலி பரிசுத்தமாக இருக்கு. அவள் சமைச்ச சாப்பாட்டை பகவான் ராமலக்ஷ்மணர்களும் விஸ்வாமித்திரர் சாப்பிட்டுள்ள போனாங்க. கௌதமரோடு சேர்த்து வச்சுட்டு அவள் கையால் சமைக்கப்பட்ட உணவை சாப்பிட்டு போனாங்க அந்த அகல்ய சாபமோஷனத்தில். அதுக்கப்புறமா போதேந்திராளுடைய சரித்திரத்திலே பார்க்குறோம். அப்படிப்பட்ட மிளைச்சலால் கெடுக்கப்பட்ட ஒரு ஸ்திரீ மகா சுமங்கலியாக அந்த பூரி ஜெகநாத் கோயிலேருந்து அந்த சந்தன அவன் மகா பரிசுத்தமாகனாலே இந்த நாமத்தினாலே இவ்வளோ எவ்வளோ பிரமாணங்கள் சொல்லலாம். இப்போ நேற்று கூட சொன்ன மிருகஹரின்னு ஒரு வேடன், அவன் மகா பாகவதனாக மாறினான். ஜதாய் மதாய் என்பவர்கள் நித்யானந்த பிரபுவால் பகவன் நாமா போதிக்கப்பட்டு அந்த நாமத்தை உச்சரித்ததுனால, அந்த நாமத்தை உச்சரித்தாங்களே இல்லையா, அந்த மகாத்மா நித்யானந்த பிரபுனுடைய சாநித்தியத்தினாலே அவர் புத்தி மாற்றப்பட்டு பகவான் ஒருத்தனை மாத்திரம் நினச்சானா அவன் எப்படியாப்பட்ட பாவி இருந்தாலும் மாற்றிட்டார். அஜாமலேருந்து எப்படி திருந்தலாம்? அஜாமலேருந்து எப்படி மாற்றப்பட்டான்? நான் ஒரு நீச்சன் அப்படின்னு சொல்லி தான் நரகத்துக்கு போக வேண்டியவன் தான் அப்படின்னு சொல்லி தன்னை நிந்திச்சுண்டு அந்த பாவத்தை விட்டு அடுத்த நிமிஷம் மகா தர்மாத்மா மாதிரி மோட்சத்துக்கே தகுதியுடவனாக சுத்தமான மனிதனாக மாறினா இல்லையா அஜாமலன்? சுத்தமான மகாத்மாவாக மாறினா இல்லையா அஜாமலன்? அஜாமிலன் சொல்லக்கூடாது, அஜாமிலர் அப்படின்னு சொல்லலாமா? இது மாதிரி எத்தனை பேர் வாழ்க்கையே மாறி இருக்குது தெரியுமா? எத்தனை பேர் அந்த மிருக சுபாவங்களை விட்டு அந்த அசுத்தமான நிலையிலிருந்து மீண்டு இருந்திருக்காங்க. அஜாமிலன் போல, வால்மீகி போல, மிருகாஹரி போல எத்தனை பேர். மாரிசனே பார்த்தா ஆசிரமவாசிகளை மென்று தின்னக்கூடியவன், அவனே ஒரு ஆசிரமவாசி போல ராமன் நாமத்தினால பீதி. அந்த நாமத்தை தியானம் பண்ணி ராமரை கண்டு, ராமர் மேலே வெல்ல ராமன் நாமத்தை கண்டாலே பீதியான். அந்த நாமம் அவனுக்குள்ளே ஆவர்த்தியாகி அது அவனை தர்மாத்மாவை மாற்றி அவன் ஒரு ஆசிரமம் கட்டிட்டு அவன் ஒரு ரிஷி மாதிரி தவம் பண்ணியிருக்கான் ராமநாமத்தை. அவன் சொல்கிறான் இது என்னென்னா ஒரு பக்தன் தான் ஒரு பகவானை பற்றி நிந்திச்சா அதை மறுத்து பேசுவான். அது மாதிரி இங்கே ராட்சசனாகிய ராவணன் திட்டுறான், அவன் அதர்மாத்மாவன், அவன் தர்மாத்மா கிடையாது ராமனே, புரியுதா? ஒரு ஸ்திரீயால் விரட்டப்பட்டு வந்தவன் காட்டுக்கு, அப்படியேப்பட்டவன் அவனுக்கு என்ன வீரம் இருக்கும் அப்படின்லாம் அலட்சியமாக பேசுகிறான். ராமரை நிந்திக்கிறான். யார்? ராவணன். அப்போ மாரிசன் அதெல்லாம் தடுத்து பேசுகிறான். இல்லை நீ அதர்மாத்மா, அவன் தர்மாத்மா ராமர்,
அவர் ஸ்திரீயால் விரட்டப்படல, தர்மத்துக்கு உட்பட்டு அவர் பித்ருவாக்கிய பரிபாலனம் செய்வதற்காக காட்டுக்கு வந்தவர். நீ தப்பாக பேசாத, கண்டிப்பாக சூர்பனக மேலே தான் தப்பாக இருக்குமே தவிர ராமர் மேலே தப்பே இருக்காது அப்படின்னா ஒரு பக்தன் தான் அது போல் பேசுவான். ஒரு பக்தன் தான் ராமரை குறை சொன்னால் பிடிக்காது, உடனே ராமரை போய் தப்பு சொல்லாத, ராமர் தர்மாத்மா அப்படின்னு மறுத்து பேசுவான். அதை மாரிசன் பேசுகிறாங்க. எல்லாத்தையும் தடுத்து போய் படிச்சு பாருங்கள் ராமாயணத்தில், அரண்ய காண்டத்தில். அப்படி சொல்கிறான், ராமருடைய பெருமைகளை அப்படி கொட்டுறான். நீ ஒழுங்காக உன் வாழ்க்கை பழிச்சிங்கன்னா ஒழுங்காக போயிடு, இல்லை உன் குலமே அழிஞ்சிடும். ராமருக்கு அபச்சாரம் பண்ணால் ராமர் விட மாட்டார். உடனே செய்தி அபகரிக்கணும், இந்த தப்பான எண்ணத்தை விட்டு பாகவத அபச்சாரம் பண்ணுறதை விட்டுட்டு தயவுசெய்து அப்படி பண்ணால் உன்னை பகவான் வதம் பண்ணுவார் அப்படின்ட்டு எவ்வளோ சொல்கிறான் மாரிசன், புத்திமதி சொல்கிறான். கேட்கல அவன் ராவணன். அப்போ மாரிசன் ராமருக்கு அபராதம் பண்ண அந்த மாரிசனே ராமனுடைய பானத்தினால் தொலைக்கப்பட்டு ராமநாமம் அதில் எழுதியிருக்கும். அதை படித்து அவன் ராமநாமத்தினால் பீதி ஏற்பட்டு அந்த ராமநாமத்தை ஆவர்த்தி பண்ணி அவன் எப்படியாப்பட்ட தர்மாத்மாவை மாறி இருக்கான் மாரிசன். அவன் ராவனுக்கே உபதேசம் பண்ணக்கூடியவனாக மாறிட்டான் இல்லையா மாரிசன். அப்புறம் நான் சரி, உன் கையால் சாவது ராமர் கையால் சாவது பெரும் பாக்கியம். பகவானுடைய அதுக்காக தான் 2 தடவை என்னை அடித்து விட்டார் போது, என்னை கொலை பண்ணாமல், என்னை வதம் பண்ணாமல். ஓஹோ, இது ராமனுடைய திட்டம். சரி, ராமனுடைய சங்கல்பத்தை யார் மாற்ற முடியும்? அவர் கையால் சாகிறது பெரும் பாக்கியமாச்சு அப்படின்னு சொல்லி தான் அவன் மாயாமானாக போனான். யாரும் மாரிசன். அப்போ அவன் திருந்தப்பட்டு பகவான் கையாலே மாறணும். மோட்சம் அவனுக்கு, வாலிக்கு மோட்சம். எடுத்து பார்த்தா ராமநாமம் மும்மைசால் உலகெல்லாம் உலகம்லாம் ராமநாமம். அந்த ராமநாமத்தை படித்தான், அடுத்த நிமிஷம் அவனுக்கு மோட்சம். வாலிக்கு மோட்சம், பகவான் கையால் மரணம் அப்படின்னா மோட்சம்தான் ராமர் கையால். அதே மாதிரி இவன் மாற்றப்பட்டான், வாலியன் கடைசியில் மாறினான், அவனுக்கு திவ்ய ஞானம் கடைசி அவனுக்கு மோட்சம் அடைஞ்சான். அதே மாதிரி மாரிசனும் கடைசி நிலையில் லக்ஷ்மணா சீதான்னு பக்தர்கள் நாமத்தை சொல்லிட்டு பகவானுடைய திருவடி அடைஞ்சான் மாரிசன். யோசித்து பாருங்கள், பிரம்மராட்சஸ் எத்தனைக்கு அவன் மாரிசன். அவனும் கடைசியில் பார்த்தா ராம நாமத்தினால பீதி ஏற்பட்டு அவனும் மாற்றப்பட்டான் அல்லவா. ராவனுக்கு உபதேசம் பண்ணியிருக்கும் போது அவனுடைய வார்த்தைகள்லேருந்து அவன் அபிப்பிராயம் வெளிப்படுதே, அவன் சுபாவம். அவன் ராவனுக்கு உபதேசம் பண்ணதில் பார்த்தா தெரியுது. அப்போ இதெல்லாம் சும்மா இல்லை, அந்த ராட்சச சுபாவம்லாம் மாறிடும். புரியுதுங்களா? அந்த ராட்சசனை விட்டு வெளியே வந்தான் விபீஷணன். அவன் ராட்சச சுபாவம் இல்லாதவர் தான், தர்மாத்மா தான் சொல்கிறேன். அது மாதிரி எல்லாமே அந்த சுபாவங்கள்லாம் மாற்றப்படும். அசுரகுலத்தில் பிறந்த பிரகலாதன் அசுர சுபாவம் இல்லாத ரஹிதோ அசுரஹா அப்படின்னு பதம் இருக்குது. அசுர சுபாவம் இல்லாதவன் எதனால்னா நாரதுடைய சத்சங்கத்தினால புத்தியை மாற்றப்பட்டு பரம பாகவதனாக பிரகாசித்தான். பிரகலாதன் அசுரகுலத்தில் பிறந்தவர் தான். ராட்சச குலத்தில் பிறந்தவர் தான் விபீஷணன். பரம தர்மாத்மாவாக இருந்தார். முடியும், ராம பக்தியினால் முடியாது எதுவுமே கிடையாது. ராம நாமத்தை சொல்கிறவங்களால எல்லா சுபாவங்களும் மாற்றப்படும். புரிஞ்சுக்கணும். அப்போ இங்கே நம்ம ஏதோ படிச்சுட்டு போயிட்டோம், முதல் உல்லாசம் அதோட முடிஞ்சு போச்சு, அது அடுத்து 2வது உல்லாசத்துக்கு போயிடலாம், அது அப்படின்றது ஓகே, நான் இல்லைன்னு சொல்ல வரல. ஆனால் படித்ததில் ஒரு கற்பவை கற்றப்பை நிற்க அதற்கு தக. அப்போ இவ்வளோ பாவங்கள் இருக்கிறதுனால தான் நமக்கு நாமா சொல்ல வரல. இந்த நாமா சொன்னால் இந்த பாவங்கள்லாம் போயிடும் அப்படின்னு சொல்லியிருக்கில்ல. அப்போ நம்ம நாமத்தை திருடமாக பிடிச்சிக்கணும். அப்போ நாமத்தை பிடிச்சிட்டவங்க யாரோ, எது உபாசிரிய ஆசிரியா, அந்த மகாத்மாக்களை நம்ம கெட்டியாக பிடிச்சிக்கிட்டா தான் நமக்கு நாமத்தில் ஸ்ரத்தை ஏற்படும். நமக்கு தான் நாமா சொல்ல வரல. நம்ம ஒரு நாள் நாமா சொல்கிறோம், 2 நாள் நாமத்தை விட்டுறோம், 3ஆவது நாள் நாமா சொல்கிறோம், மறுபடியும் 4ஆவது நாள் விட்டுடுறோம். இப்படி தான் நம்ம கதை போயின்னு இருக்குது. விடுறதும் பிடிக்கிறதும் கொஞ்ச நாள் சொல்கிறது, இன்ட்ரெஸ்ட் இருந்தால் சொல்கிறது, இன்ட்ரெஸ்ட் எல்லாம் சொல்ல மாட்டேன், இன்ட்ரெஸ்ட் இருந்தால் சொல்கிறது, இல்லை வேறு அலுவல்கள் வந்தால் விட்டுறது. அப்படி அலட்சிய புத்தி, நாமத்தில் அலட்சிய புத்தி வருது இல்லை. ஏன் வருது? ஒரு குருனுடைய வழிகாட்டுதல் இல்லாததுனால. குருனுடைய வழிகாட்டுதல் இருந்துட்டால் நாம் தொடர்ந்து இந்த நாமத்தை நாம் ஜபிச்சு ஆரம்பிச்சிடுவோம். ஜபிக்கிறதோ கீர்த்தனம் பண்ணுறதோ எப்படி வேணாலும் பண்ணலாம். அப்போது ஒரு மகாத்மாக்களுடைய சத்சங்கமும் ஒரு குரு பிரசாதமும் இருந்தால் ஒழிய நாமத்தில் நாம் ஸ்திரமாக இருக்க முடியாது. இதுக்கு ஒரு குரு கூட தேவையில்லைன்றது யாருக்குன்னா, நித்தியமாக நாம சங்கீர்த்தனம் பண்ணுறவங்களுக்கு குரு கூட தேவையில்லை. அவன் நிலைத்து நின்றுட்டான், அவனுக்கு எதுக்கு குரு? அதுக்காக தான் குரு தேவையில்லை. ஒரு புருஷ அபேட்சை, ஒரு ஆள் உதவி கூட தேவையில்லைன்னு சொன்னது காரணம் அதான். ஆனால் அப்படி கூட நாம சொல்லலாம். ஆனால் சொன்னால் பரவாயில்லையே, கொஞ்ச நாள் சொல்கிறான், அப்புறம் விட்டுறானே. ஆர்வ கோளாறில் எல்லாமே இறங்குறாங்க, ஆரம்பத்தில் எல்லாம் பண்ணுறாங்க, அப்புறம் நடுவில் விட்டுடுறாங்க. ஏன் விட்டுடுறாங்க? அவங்களுடைய பூர்வ ஜென்மத்துடைய பாவமானது அப்படி விடும்படி செய்தது தான். அந்த பாவம் ரட்சிக்குதான், நாம சொல்லாதபடி. அந்த பாவம் நாம சொல்லாதபடி ரட்சிக்குதான் அவனை. அப்போ இந்த மிருக சுபாவங்கள் சொன்னதில் இதில் ஒன்றுக்கு ஒன்று தாரதமியம் இருக்குது.
சண்டாளத்தன்மைனா என்ன, மிருகத்தன்மைனா என்ன, ராட்சசத்தன்மைனா, அசுரத்தன்மைனா, இவைகள்லாம் மாற்றப்பட்ட சாத்வீகத்தன்மை உடையவர்கள் பகவான் நம்ம போதேந்திரால் மாதிரி மகாத்மாக்களாக நம்ம பிரகாசிக்க முடியும். மகாத்மாவுக்கு என்ன லட்சணங்கள்லாம் சொல்லியிருக்காரு 2வது உல்லாசத்தில். மகாத்மானா யார், மகாத்மா தன்மைகள் என்ன, அதெல்லாம் புட்டு வச்சுருக்கார் போதேந்திரா சுவாமி குருநாதர். பிரகலாதம் மாதிரி மாறணும், அதுதான் சாத்விக தன்மை. நாரதர் போல் இருக்கணும் சாத்விக தன்மைனா. அந்த தன்மைகள் கொண்டவர்களாக நம்ம என்றைக்கு மாறணும், நாமா சொல்கிறதுனால தான் மாற்றப்படும். நாமா சொல்ல ஆத்மாவை நெருங்குகிறோம். ஆத்மா நெருங்க ஆத்ம சௌக்கியத்தை நம்ம அனுபவிப்போம். கண்டிப்பாக ஆத்மா நெருங்க அந்த சௌக்கியம் ஒன்றும் இல்லை. பீச்சுக்கிட்ட போக பீச்சுடைய காற்று அப்படி ஜில்லுன்னு வீசுது இல்லையா, இந்த பக்கம் பீச்சு இருக்கிறதுனால தானே. கொஞ்சம் தொலைவு போனேன், பீச்சுக்கிட்ட போனால் கடல் காற்று, கடல்லே பார்க்கல, ஆனால் அது கிட்ட போக எப்படி கடல் காற்று அடிக்குது, அது மாதிரி இந்த காற்று அடிக்கும். ஆத்மா நெருங்க நமக்குள்ளே அந்த ஆத்ம வாசனை, அந்த ஆத்ம சௌக்கியம், அந்த சாந்தி நமக்குள்ளே அந்த அனுபவம் ஏற்படுறதை நம்ம பார்க்கலாம். இது பகவான் நாமா சொல்லும்போது அந்த ஆத்ம சுத்தி ஏற்படும். ஆத்ம சுத்தி அபிப்சிதம். ஆத்ம சுத்திக்கு ஆசைப்படுறவங்க நிச்சயமாக பகவான் நாமா சொல்லணும். அந்த ஞானம் தனக்குள்ளே பிரகாசிக்கும் ஆட்டோமேட்டிக்காக. எல்லாமே மாற்றம் ஏற்படும், செயல்களில் மாற்றம் ஏற்படும், சுபாவங்களில் மாற்றம் ஏற்படும், எல்லாமே. அப்படின்னா நான் வாழ்க்கையே மாறிடும். நீ எதெல்லாம் தேடி போனியோ அதெல்லாம் ஆத்மா சர்வசக்தி படைத்து, அதுதான் நம்ம எல்லாத்தையும் பரமாத்மா எல்லாத்தையும் தேடி கொண்டு வந்து கொடுத்துரும் உனக்கு. இதெல்லாம் சத்தியமான விஷயம். அதனால் இந்த மிருகங்கள் பேரை சொன்னதில் மிருகமாக இருக்கணும்னு அவசியம் இல்லை. மனுஷனாக இருந்தே இந்த மிருகமாக இருக்கிறான். இந்த மிருக தன்மைகள் அவனுக்குள்ளே பிரகாசிக்குது. அதெல்லாம் போகணும்னா நம்ம பகவான் நாமா சொல்லணும். அதுக்காக தான் இதெல்லாம் சொன்னது. சரி, ஓகே. அடுத்த 2வது உல்லாசம் போகலாம். இதுக்கே டைம் ஆயிடுச்சான்னு தெரில. சரி, ஓகே. சரி, 2வது உல்லாசம் ஆரம்பிச்சிடலாம். இல்லை வேணாம், தனியாக வச்சுக்கலாம். ஏன்னா அது ஃப்ரெஷ்ஷாக ஆரம்பித்து அது அழகாக, அது டாபிக் தனியாக அப்படியே போகணும் அழகாக. சரி, அதுக்காக தான் சொல்ல வந்தேன். அதனால் இதில் என்னென்னா பிரதம உல்லாசத்துலேயே நம்ம உண்மையாக படிக்கிறவங்க பிரதம உல்லாசத்தையே முடிக்க முடியாது. என்னென்ன சொல்லியிருக்கு அதெல்லாம் எவ்வளோ பாவம் இருக்குது கல்பிக்க வேண்டும். அப்போ சூத்திரன், சண்டாளன், நரகத்தப்பன், அந்த தோஷங்களுக்கு ஒன்றை விட ஒன்றுக்கு அதிக பாவம் கல்பிக்க வேண்டும்லாம் சொல்லியிருக்காரு இல்லையா. அதனால் தெரியாமல் பஜனை விட்டவன் சூத்திரன், தெரிந்து பஜனை விட்டவன் சண்டாளன், துவேஷத்தினால் பஜனை விட்டவன் மனித கழுதை என்று கல்பிக்க வேண்டும். இல்லாவிடில் இந்த தாரதமியம் சொல்லி பயனில்லை. அப்போ தாரதமியம் இருக்குது ஒன்றுக்கும், கழுதைக்கும் சண்டாளனுக்கும், அசுர சுபாவமுடையவனும் ராட்சச தன்மைகளுக்கும், மனுஷனுக்கு அவன் மிருகத்துக்கும், அந்த மிருகத்தில் நாய்த்தன்மை உடையவனுக்கும், கழுதத்தன்மை, இந்த தன்மைகள் உள்ள ஏதோ ஒரு கேட்டகரியில் தான் மனுஷர்கள் இருக்கிறார்கள். பார்க்கலாம் நம்ம அந்த சுபாவத்தை. அப்பப்போ அந்த சுபாவம் வெளிப்படும் போது அவனுக்குள்ளே உணர்த்தன் ஒல்ஜின்னு தானே இப்போ தான் தெரியும். இவனுக்குள்ளே இருக்கிற கழுதை அப்போ வெளிப்படும், இவனுக்குள்ளே இருக்கிற நாய் வெளிப்படும், இவனுக்குள்ளே இருக்கிற பண்டித்தன்மை வெளிப்படும், இவனுக்குள்ளே இருக்கிற அசுரத்தன்மை வெளிப்படும், அவனுக்குள்ளே ராட்சசத்தன்மை அப்பப்போ வெளிப்படும் போது ஆஹா நம்ம இப்படிப்பட்டவங்களா அப்படின்னு அப்போ தான் புரியும். அப்போது ஏதோ ஒரு படம் கூட, இந்த அந்நியன் படம் கூட அப்படியே அவனுக்குள்ளே அந்த அந்நியன் வெளிப்படுவான், ஒரு பிராமணன் வெளிப்படுவான், சாதுத்தன்மை வெளிப்படும், அப்போ குரூரத்தன்மை வெளிப்படும். அப்படின்னு அவனுக்குள்ளே நமக்குள்ளே இது மாதிரி சுபாவங்கள்லாம் இருக்குது. அதுக்காக சொல்ல வரேன். அது மாதிரி நமக்குள்ளே அதெல்லாம் வெளிப்படும் போது அந்தந்த சுபாவம் அந்தந்த சூழ்நிலைகளில் வெளிப்படும் போது நம்மளுக்குள்ளே புரிஞ்சிக்கலாம். அப்போ நாமெல்லாம் இப்படி இருக்கும்போது நம்மளுக்கே தெரியாது. அப்போ நம்ம யாராக இருக்கிறோம் பாருங்கள். இந்த தன்மைகள், இந்த மிருகத்தன்மைகள் கொண்டவர்களாக நம்ம இருக்கிறோம். இந்த அசுரத்தன்மைகள் கொண்டவர்களாக, இந்த சுபாவங்கள்லாம் நமக்குள்கிட்ட போனோன்னா, இந்த ரஜோகுண தமோ குணத்தில் உள்ள இந்த சுபாவங்கள்லாம் போய் சுத்த சாத்விகமான தன்மைகள் நமக்குள்ளே பிரகாசிக்கணும். என்ன பண்ணணும்? அதுக்கு தான் இந்த ரசோதயத்தை படிக்கணும். பகவான் நாமத்தை நிறைய கீர்த்தனை பண்ணணும். போதாது நம்ம பண்ணிட்டு இருந்தோம்னா நம்ம நல்லா கீர்த்தனை பண்ணிட்டோம் அப்படின்னு திருப்தி பட்டுக்கூடாது. இது போதாதுன்னு நினைக்கணும். இன்னும் அதிகமாக பண்ணணும். டைம் வேஸ்ட் பண்ணக்கூடாது. நிறைய நாம சொல்லணும் அப்படின்ற புத்தி நமக்குள்ளே பிரகாசிக்கணும். இப்போ நான் என்னென்னா ஏற்கனவே இப்போ நம்ம ஏதோ படிச்சுன்னு போயிட்டேன், ஓரளவுக்கு அனுவாதம் பண்ணி சொல்லியிருப்பேன். இப்போ அனுவாதம் பண்ணி சொல்கிறதுக்காக இப்போ நம்ம இதெல்லாம் பற்றி பேசணும், வேறு ஒன்றும் இல்லை. பிரதம உல்லாசத்தில் உள்ள அனுவாதம் எவ்வளோ பாவங்கள் பண்ணியிருந்தான், அப்போது எத்தனையோ ஜென்மத்தில் பாவம் பண்ணியிருந்தால் தான் இந்த புத்தி வரும். பகவானை துவேஷம் பண்ணுறது, பகவத் பக்தர்களை துவேஷம் பண்ணுறதுக்கு, பகவான் நாமத்தை துவேஷம் பண்ணுறதுக்கு புத்தி ஏற்படுறதுக்கு காரணம் என்னன்னா பாவம்தான் காரணம். எத்தனையோ ஜென்மத்திலே பாவம். சரி, இதெல்லாம் மாறணும், மாறித்தான் ஆகணும். ஏன்னா நம்ம நம்ம பகவான் நாம ரசோதயம் படிக்கிறோம். அதனால் கண்டிப்பாக பகவான் நாம ரசோதயம் கேட்குறோம். கண்டிப்பாக நம்ம மாறியே ஆகணும். ஆமாம், போதேந்திரருடைய பரிபூர்ண கடாட்சம் நமக்கு கிடைக்கணும். எல்லாருக்கும், கேட்குற அத்தனை பேருக்கும், படிக்கிற எல்லாருக்கும், இந்த பகவான் நாம ரசோதயம் படிக்கிற எல்லாருக்குமே
போதேந்திரருடைய பரிபூர்ண கடாட்சம் எல்லாருக்கும் கிடைக்கணும், சுபாவங்கள் மாற்றப்படணும், அவள் மகாத்மாக்களாக பிரகாசிக்கணும் எல்லாருமே. அந்த நோக்கத்தில் தான் நம்ம இதெல்லாம் அனுவாதம் பண்ணி எடுத்து சொல்கிறோம். இப்போது நான் சொன்னது கொஞ்சம்தான். இந்த மிருக சுபாவத்தை மட்டும் இந்த பாவத்தினால ஏன் பகவான் நாம நான் சொன்னது கொஞ்சம்தான். இந்த முதல் உல்லாசத்தில் நிறைய விஷயங்கள் சொல்லியிருக்கார். அதுவும் துஷ்கரினகா பாவிகள் தான் பகவான் நாம, அதுவும் என்னென்ன மாயால் கவரப்பட்டவர்கள், அது ஒரு தனி கேட்டகரி. அவங்க உலக மாயால் மயங்குவாங்களே தவிர இது பண்ண மாட்டாங்க. மூடர்கள் பகவன் நாமா இவ்வளோ பெருமைக்கு சொல்லி பகவன் நாமா சொல்லாமல் இருந்தால் அது குற்றம் தோஷம் கூட உண்டாகும் அப்படின்னு சொன்னால், அப்போ நம்ம பகவன் நாமா சொல்லாமல் எவ்வளோ நாள் கால் கழிச்சிருக்கோம்? அப்போ அதெல்லாம் பாவம்தான். பகவன் நாமா சொல்லாமல் நீ வாழ்நாள் கழிக்க, பகவன் நாமா சொல்லாமல் இருக்கிறது உனக்கு உரிமை கிடையாது. அப்போது நீ என்னென்னா காற்றை சுவாசிக்கக்கூடாது, சூரியனை அனுபவிக்கக்கூடாது, நீ தண்ணீர் குடிக்கக்கூடாது. ஏன்னா இந்த இயற்கையில் இலவசமாக நீ அனுபவிக்கிறிய, இதுக்கு நன்றி கிருதஜனாக இருக்கிறவனா கண்டிப்பாக பகவான். அப்போ இவைகள்லாம் கொடுத்த பகவானுக்கு அவனுடைய நாமத்தை கூட சொல்ல மாட்டேன்னு சொன்னால் என்ன அர்த்தம்? நீ கடங்காரனா? அப்போ உனக்கு ருணமாயிட்டல்ல நீ, ருணவானாயிட்டல்ல நீ, அப்படி கடங்காரன் ஆகிட்டல்ல நீ. அப்போ தேவகடம் பித்திருக்கடம் ரிஷிகள்லாம் கூட பூர்த்தி பண்ணியிருந்த பகவான் நாமா சொல்கிறதுனால அப்படின்ட்டு பாகவதத்தில் சொல்லியிருக்கு 11ஆம் ஸ்கந்தத்தில். சரி இருக்கட்டும். அதாவது நல்லா புரிஞ்சுக்கணும், நம்ம பகவானுக்கு கடன்பட்ட அப்படின்னா அப்போ நாம சொல்லாமல் இருக்கிறதுக்கு யாருக்குமே. ஏன்னா இலவசமாக நீ காற்றை சுவாசிக்கிற, தண்ணீர் குடிக்கிற, என்ன எவ்வளோ உணவுகள் நீ காசு போட்டால் கிடச்சிதுன்னு சொல்கிற. காசு போட்டால் நீ தனியாக ஒரு உயிரை உண்டாக்க முடியுமா? இப்போ நெல் மணி, இந்த நெல் சோளம் இதெல்லாம் உன்னால் தன்னால் உண்டாக்க முடியும், ஒரு காசால் உண்டாக்க முடியும். அதுக்கு நிலம் வேணும், அதுக்கு பயிர் வேணும், எல்லாம் பண்ணணும். நீ கொடுக்குற காசு அந்த இயற்கைக்கு செல்வத்துக்கு கம்மி தான். இப்போ இறைவனால் கொடுக்கப்பட்டது தான். நம்ம கொடுக்குற காசு ஒன்றுமே கிடையாது. ஒரு விதத்தில் நம்ம இலவசமாக தான் அனுபவிச்சுன்னு இருக்கிறோம் எல்லாத்தையுமே, எல்லா இயற்கை சூழ்நிலையும் பார்த்தா. அப்போது நம்மளுக்கு நல்ல அப்பா அம்மா கொடுத்துருக்கான், நல்ல வீடு வசதிகள் எல்லாம் கொடுத்துருக்கான், நம்ம உழைக்கிறதுக்கு உடம்புல சக்தியும் கொடுத்துருக்கான், எல்லாமே கொடுத்துருக்கான். அவனுக்கு இந்திரிய பலம், உடல் பலம், மனோபலம் எல்லாத்தையும் கொடுத்துருக்கான். அவனுக்கு எவ்வளோ பகவான் பண்ணியிருக்கான். அதுக்கு நீ நன்றி கடனை என்ன செய்ய போகிற? நாமா சொல்ல போகிற ராம ராமான்னு, அதை கூட சொல்ல மாட்டியா? அப்போது நாம் அப்படி சொல்லலைன்னா பகவன் நாமா சொல்லாதவங்க அவன் பாவி தான். பகவன் நாமா சொல்லாததுனால தோஷமும் உண்டாகும். யார் பகவானுக்கு அர்ப்பணம் பண்ணாமல் உணவை சாப்பிடுகிறானோ, யக்ஞ பிரசாதமாக சாப்பிடாம அவன் திருடன். பகவானுக்கு அர்ப்பணிக்காமல் சாப்பிட்ற பொருள் திருட்டுத்தனமாக சாப்பிட்றது, அது பாபத்தை சேர்ந்தது. அவன் சாப்பிட்றதையும் பாவமாக தான் இருக்கும். இது பகவத்கீதையில் பகவான் சொல்ல, கர்மயோகம் சொல்கிறார். பகவானுக்கு அர்ப்பணிக்கப்பட்டு அந்த யக்ஞ புருஷனான பகவான், யக்ஞன்னாவே பகவான் விஷ்ணு தான். பகவானுக்கு அர்ப்பணிப்பாத உணவானது பாவத்தை சேர்ந்தது. பகவான் அர்ப்பணிக்கப்பட்டபோது பிரசாதமாக ஆகிடாச்சு ஆட்டோமேட்டிக்காக. ஏன்னா இந்த இயற்கையெல்லாம் அனுபவிக்கிற, எல்லாத்தையுமே அனுபவிக்கிற. ஆனால் அந்த இயற்கைக்கு நம்ம அர்ப்பணம் பண்ணாமல் நம்ம சாப்பிட்டா, அது இயற்கையே படைத்தவன் யார்? பகவான். பகவானுக்கு அர்ப்பணிக்கப்படாமல் நம்ம சாப்பிட்டா அது தோஷம் தானே? யோசிச்சு பாருங்கள். எந்த விதத்துலையும் நம்ம கடன்பட்டிருக்கோம் இல்லையா? மனுஷ ஜென்மா கொடுத்துருக்கானே, அதுவே பெரிய பாக்கியம் தானே. பகவான் இல்லாமல் நமக்கு கிடைக்குமா? இல்லை. எவ்வளோ பேர் கடன்பட்டிருக்கோம். மகான்களுடைய அனுகிரகம் இல்லாமல் கிடைக்குமா? அப்பா அம்மா இல்லாமல் நம்ம பிள்ளையாக நம்ம வந்திருப்போமா? அப்போ எத்தனை பேருக்கு நம்ம கடன்பட்டிருக்கோம் நம்ம அறியாமலே. நான் ஏன் செய்யணும்? நான் ஏன் பகவான் நாம சொல்லணும்? நான் என் உழைப்பில் சாப்பிட்றேன், இது பண்ணுறேன். நீ உழைப்பில் சோறு மட்டும் தான் சாப்பிட்ற. எவ்வளோ இயற்கை விஷயங்கள்லாம் நீ அனுபவிக்கிறியா? அதெல்லாம் நீ காசாக கொடுக்குற. அப்போ நம்ம இதெல்லாம் யோசிக்கணும். அப்போ நாம சொல்லாமல் இருக்கிறதுக்கு யாருக்கும் ரைட்ஸ் கிடையாது. நாம சொல்லியே தீரணும். அது முதல்ல புரிஞ்சிக்கணும். அப்போ இதெல்லாம் சாஸ்திர பிரகாரமாக நமக்கு இப்படி வாதம் வைக்கிறார். நல்லா புரிஞ்சுங்க. ஒன்றும் இல்லை, நீங்கள் பகவத்கீதை படித்தே பார்த்தா தெரியும். என்ன பண்ணுறது? யக்ஞத்தினால்தான் மழை உண்டாகுது, மழையினால்தான் அன்னம் உண்டாகுது. அன்னத்தினால் சோத்தாட அடித்த சோறு தான் இந்த உடம்பு, அன்னமயமான சரீரம். சோறுனா எப்படி படிப்பேன்? சோறு எதனால் வருது? நீ காசு கொடுத்துட்டா அரிசி வந்ததுன்னு. அரிசிக்கு நீ அந்த காசு ஏமாத்திரம், நீ காசு வச்சுக்கோ, புரியுதா? காசு கொடுத்துட்டா அரிசி வருதுன்னு சொல்ல. அரிசி என்னென்னா நிலத்துலேருந்து வருது, புரியுதா? இயற்கை வளத்துலேருந்து வருது, மழையிலேருந்து வருது. அப்போ நம்ம புரிஞ்சுக்கணும், நீ கொடுக்குற அற்ப காசுக்காக வரல தானியம், புரிஞ்சுக்கணும். காசை வச்சுன்னு ஒன்றும் பண்ண முடியாது, புரியுதா? அதனால் இந்த காசில் ஏமாத்துறோம். இந்த காசுனால் வரல தானியம், புரியுதா? அது எவ்வளோ பேருடைய உழைப்பினால் வருது, இயற்கையினால் வருது, இயற்கை மேலே இறைவனால் வருது, மழையினால் வருது. இவ்வளோ விஷயங்கள் இருக்குது. நம்ம நினச்சா காசு போட்டால் வந்துட்டு தெரியும். காசு போட்டால் உனக்கு மூட்டை அரிசி வந்துருந்தா, அந்த மூட்டை அரிசி வரத்துக்கு எவ்வளோ விஷயங்கள் பின்னாடி இருக்குது தெரியுமா? எவ்வளோ சோர்ஸ் இருக்குது தெரியுமா? அதெல்லாம் பார்த்தா நம்ம
மகான்களுடைய அதான் சொல்கிறேனே, மழையினால் வருது, இயற்கையினால் வருது, நிலத்தினால் வருது, புரியுதா, விதைகளால் வருது, எவ்வளோ பேருடைய உழைப்பினால், உழவர்களுடைய உழைப்பினால் வருது. புரிஞ்சுக்கணும், புரியுதா. நீ கொடுக்குற காசெல்லாம் ஒன்றுமே உதவாதது, அதெல்லாம் புரிஞ்சுக்கணும். அப்போ இவைகளுக்கெல்லாம் நம்ம கடன் பட்டிருக்கோம். அப்போ அதுக்கு தான் பகவான் நாமத்தை சொல்லு, அப்போ தான் அந்த கடன் அடையும், இல்லாட்டி அந்த கடன் அடைக்க முடியாது. அதனால் பகவான் நாமா சொல்லாமல் இருக்கிறதுக்கு நமக்கு ரைட்ஸு கிடையாது. பகவான் நாமா எல்லோரும் சொல்லலைன்னா தோஷம் உண்டு. நாமா சொல்லாமல் சாப்பிட்றவன் அவன் என்ன சொல்கிறான், நாய் மூத்திரத்தை குடிக்கிறானா, அவன் குடிக்கிற தண்ணி, அவன் நாய் மாம்சத்தை சாப்பிட்றானா, நாய் எலும்பு அவன் கடிக்கிறதெல்லாம் ஏதோ சிப்ஸு கடிக்கிறான், இது கடிக்கிறான், நாய் எலும்பு கடிக்கிறான் அவன் அப்படின்னு எவ்வளோ கேவலம் பாருங்கள். அப்போ அவன் பாபத்தையே சாப்பிட்றான்னு அர்த்தம், பாபத்தையே குடிக்கிறான்னு அர்த்தம். இதுவும் நம்ம பட்சம் இல்லையா, நாய் மூத்திரத்தை குடிக்கிறான், நாய் மாம்சத்தை அவன் நாய் எலும்பு கடிக்கிறான், யார், பகவான் நாமா சொல்லாமல் சாப்பிட்றவன் அப்படின்னு சொல்லியிருக்கு சாஸ்திரம். போதேந்திரா சொல்லியிருக்காரு, எப்படி கண்டிச்சிருக்காரு பாருங்கள். ஏன்னா நமக்கு இயற்கையெல்லாம் அனுபவிச்சிட்டோம், எல்லாத்தையும் அனுபவிக்கிறோம், ஆனால் பகவான் நாம சொல்ல மாட்டோம். பகவான் ஒரு நன்றி கொடுத்து நன்றி தெரிவிக்கணும், அவன் நாமத்தையாவது சொல்லலாம் இல்லையா. ராம 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 ராமன் அந்த பரபிரம்மத்துடைய நாமத்தை கூட சொல்லலைன்னா அவள் பரவாயில்ல, நாமத்தை சொன்னாலும் சரி பவித்திரமாயிட்டான், என்னை ஸ்மரிச்சிட்டான்பா என் குழந்தை, சரி விடு, அவன் அனுபவிக்கிறதுக்கு எல்லா ரைட்ஸும் உண்டு அப்படின்ட்டு பகவான். அப்போ தான் நீ அனுபவிக்கிறது பரிசுத்தமாகும், திரவிய சுத்தி ஏற்படும். பகவத் அர்ப்பணம் பண்ணிட்டு எடுத்துனா நம்ம சம்பள காசை எல்லாமே பகவானுக்கு நைவேத்தியம் பண்ணிட்டு சாப்பிட்டா அது பிரசாதமாக மாறிடும், இல்லாட்டி அது வெறும் சாதம் தான். சொல்லப்போனால் அதான் ரொம்ப கீழ்நிலையில் சொல்கிறார், நாய் மாம்சத்தை சாப்பிட்றான் அப்படின்லாம் சொல்கிறாரு. இதெல்லாம் நம்மளுக்கு தேவையா? வேண்டாம். நம்ம பகவானுக்கு அர்ப்பணம் பண்ணிட்டே சாப்பிட்லாம், நைவேத்தியம் பண்ணிட்டு பகவான் நாமா சொல்லிட்டு சாப்பிட்லாம், பகவான் நாமா சொல்லிட்டு தண்ணி குடிக்கலாம். ராமராமான்னு சொல்லிட்டு குடிக்கிறது என்ன ஆகிடும், ரொம்ப கஷ்டமாக ராமராமான்னு சொல்கிறது, ரொம்ப ஈஸியாச்சு. ராமராமா சர்வம் ஸ்ரீ ராமார்ப்பணமஸ்து, அவ்வளோதான், சாப்பிடு, தண்ணி குடி, அது தீர்த்தமாக மாறிடும். தீர்த்தி குருவந்தி தீர்த்தானி, நம்மளை பரிசுத்தப்படுத்தக்கூடிய தீர்த்தமாக மாறிடுமா அது, தெரியுமா. அப்போ இதெல்லாம் ஒன்று பகவன் நாமத்தில் எல்லாத்தையும் கலந்துடணும். பகவன் நாமத்தை உட்காந்தா பகவன் நாம ராமா, எழுந்தா ராமா, உட்காந்தா நாம நாராயணா நாராயணா. எங்கள் தாத்தா உட்காந்த போது நாராயணா, சாப்பிடும்போது நாராயணா, எழுந்தும்போது நாராயணா. எங்கள் தாத்தா எப்பொழுதும் நாராயண நாமத்தை ஜெபிப்பார். அது மாதிரி எவ்வளோ விஷயங்கள். இதெல்லாம் நீங்கள் முதல் உல்லாசத்துக்கு கேட்டீங்களே, கேட்டதில் ஒன்று நீங்கள் ஆத்ம விசாரம் பண்ணணும். அதெல்லாம் நீங்கள் விசாரம் பண்ணி உங்களுக்குள்ளே ஆத்மெல்லாம் உங்களுக்குள்ளே மனசுக்குள்ளே இதெல்லாம் விசாரம் பண்ணி பார்க்கணும். இப்போ நம்ம படித்ததில் இந்த முதல் உல்லாசத்தில் விஷயங்களை நம்மளுக்குள்ளே விசாரணை பண்ணி பார்க்கணும். இதில் நம்ம எதை விட்டுட்டோம் அப்படின்னு பார்க்கணும். அதெல்லாம் நம்ம சரி பண்ணிக்கிட்டு நம்ம நாமா சொல்லலாம். அப்போ நாமத்தில் சத்து திடமாக இருக்கும். தொடர்ந்து ஈஸி தாங்க பகவான் நாமா சொல்கிறது தான், இதுதான் நோக்கமே. அப்போ இது நாம சொல்லாததுனால என்னென்ன தோஷங்கள் வந்ததோ, நாம் சொன்னால் என்னென்ன பலன்கள் கிடைக்கும் என்பதை நம்ம இப்போ விளக்கமாக நம்ம அனுவாதம் பண்ணி எடுத்து சொன்னோம். இதுதான் விஷயம். இதை நம்ம என்ன பண்ணணும், எழுதி வச்சுக்கலாம், இல்லை நமக்குள்ளே விசாரணை பண்ணலாம். எப்படி மாடு ஆனது என்ன பண்ணால் நல்லா புல்லை சாப்பிட்டு தனியாக உட்காந்து அசை போடுதோ, அது மாதிரி நம்ம இந்த கேட்ட விஷயங்கள்லாம் நம்ம தனியாக உட்காந்து அசை போடணும். அசை போட்டு இதுவைகள்லாம் நமக்குள்ளே அந்த மாற்றத்தை உண்டாக்கிட்டால் தான் நம்ம நாமத்தில் ஸ்திரமாக இருக்க முடியும். சரி, மெயினாக அடியன் படிக்கிறது நோகமே என்னென்னா குரு கடாட்சம் பரிபூர்ணமாக கிடைக்கும், பகவான் நாம போதேந்திரருடைய பூர்ண அனுகிரகம் கிடைக்கும் அப்படின்னு நல்லா தெரியுது. அதனால் எல்லாருக்கும் அது கிடைக்கணும், அதுதான் நோக்கமே. பகவான் நாம ஆட்டோமேட்டிக்காக குரு பிரசாதம் வந்தாவே நாக்கில் நாமா ரீங்காரம் விடும், நர்த்தனம் ஆடும் ஆட்டோமேட்டிக்காக. சீதாராமன் நர்த்தனம் ஆடுவாங்க நமக்குள்ளே, நம்ம நாக்கில் ஆட்டோமேட்டிக்காக ராமநாமம் வந்துகிட்டே இருக்கும் பாட்டுக்கு. குரு பிரசாதம் இருந்தாவே மனசில் சாந்தி ஏற்படும். குரு நமக்குள்ளே வந்துட்டாருன்னு நம்மளுக்குள்ள சாந்தி ஏற்படுறத பார்த்தே தெரிஞ்சுக்கலாம். அதனால் நம்ம இந்த தன்மைகள்லாம் மாறி, மிருக சுபாவங்கள்லாம் மாறி, அசுர சுபாவங்கள்லாம் மாறி, நம்ம சாத்வீக தன்மை உடையவர்களாக, நம்ம பிறப்பினால் நம்ம பிராமணர்கள் சத்தியர்கள் முக்கியம் இல்லை, தன்மைகளால் நல்ல குணங்களால் பிராமண தன்மை உடையவர்களாக, அப்படிப்பட்ட சாந்தி உள்ளவர்களாக, அப்படிப்பட்ட மகாத்மாக்களாக பிரகாசிக்கணும். அதான் முக்கியம். அதுக்காக தான் நம்ம இந்த பகவன் நாம ரசோதயத்தை எடுத்துட்டோம். இதை கொஞ்சம் நல்லா விசாரம் பண்ணணும். சும்மா ஏதோ படிக்கிறதோடு நிறுத்திடக்கூடாது. இந்த முதல் உல்லாசம் படிச்சுட்டோம் முடிஞ்சு போச்சு அப்படின்னு நினைக்கக்கூடாது. இதை நல்லா விசாரணை பண்ணி பாருங்கள். அது நம்மளுக்குள்ளே அலசி ஆராய்ஞ்சு இவைகள் என்ன குறைகளோ அவைகளை நீக்கிட்டு நம்ம நல்ல தன்மைகளுடையவர்களாக நம்ம பாடு தொடர்ந்து பகவன் மொத்தம் என்ன ஒரே விஷயம் என்னென்னா பகவன் நாமா சொல்கிறது, அவ்வளோதான். இதை பிடிச்சிக்கிட்டா மற்ற தன்மைகளை நமக்குள்ளே தன்னாலே பிரகாசிக்கும். சரி, ராம 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 சீதாபதி, ராம 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 ராம் ராம 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 ராம். ஸ்ரீ பகவான் போதேந்திர சுவாமிக்கு ஜெய், ஸ்ரீ பிரேமேந்திர சத்குரு महाराज की जय, मामलम परिवार की जय, सगल साधु मंडली की जय,
சீதாபதி ராம 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 ராம் 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 ஸ்ரீ ராமதாஸ் கி ஜெய், ஆஞ்சநேய சுவாமி கி ஜெய். ராம 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 ராம. நம்ம அடுத்தது வந்து நம்ம 2வது உல்லாசத்தில் ஃப்ரெஷ்ஷாக ஆரம்பிச்சிடலாம். ராம 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 ராம. ஆஞ்சநேய சுவாமி கி ஜெய். ராம 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 ராம.